முன்னாடி இருந்ததுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போ நிறைய வந்து ரிசப்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சித்தாங்கிறது வந்து நான் அடிக்கடி ஜோவியில் கூட சொல்லுவேன். அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு சித்தா ஆயுர்வேதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையும் வேற வழி இல்லாமையும் கடைசியாக ஒரு பெரிய ஃபைலோட தான் பீப்புள் வருவாங்க. இப்போ வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது சார். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலைனாலும் 2 வேளை உணவு உண்ணணுங்கிறது 3 காலகாலம் வேளை யார் சார் அப்போ கொண்டு நடுவில் கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் பணக்காரங்கெல்லாம். அரசாங்கம் கண்டிப்பாக பொறுப்புணர்வோடு சில விஷயங்களை செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் தான் செய்யணும்னு நினச்சி நான் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேங்கிறதும் ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனால் என்னால் அதை வந்து தவிர்க்க முடியல. ஸ்வீட் எடு கொண்டாடு ஒரு டேக் வச்சுக்கிறாங்க. நான் பல நேரம் நினைப்பேன், ஏன் ஸ்வீட் எடு மட்டும் கொண்டாடு? நான் பார்த்த வரைக்கும் இனிப்பு கிரேவிங் இருக்கிறவங்க வந்து உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிரேவிங் இருக்கும். ஸோ உணவே மருந்துன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க சார். வெறும் ஃபுட்டிலே எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிட முடியுமா, இல்லை அது மட்டும் பார்த்தாது? நிச்சயமா முடியாது. வெஜிடபிள்ஸில் கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை, கண்டிப்பாக நான்வெஜ் வேணும். அன்னைக்கு வெஜிடேரியனாக இருந்தவங்களாம் எல்லாரும் நோயடியாக வராங்க. விராட் கோலி வந்து வெஜிடேரியன், வீகன். அவர் இவ்வளவு இண்டூரன்ஸ் உள்ள ஒரு பிளேயரா அவர் மாறினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இன்னைக்கு வேகன் சொல்றாரு. ஆயுர்வேதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே எங்கேயுமே இல்லை. கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் வைப் டாக் வித் பிரியா பால் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோமான்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். தூத்துக்குடியில் வந்து எல்லாருக்கும் முத்து கிடைக்கும், அந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் எவர் கிரீனாக இருக்க டாக்டர் சிவராமன் சாரோட தான் நம்ம இருக்கோம். வணக்கம் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிரேஷியஸ்லி அக்செப்டிங் டு பி ஆன் திஸ் பாட்காஸ்ட். நீங்கள் பேலோட பண்ண பாட்காஸ்ட் வந்து பயங்கர வைரல், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா வந்து என்ன இங்கிலீஷ்லேயே பேசிட்டாரு சார், இங்கிலீஷ் பேசி இப்போ தான் பார்க்குறோம், தமிழில் அவ்வளோ அழகாக பேசுவார், எங்களுக்குலாம் புரியுமே அப்படின்னு எங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். நான் சொன்னேன், இல்லை நாங்கள் சாரை கூட்டிகிட்டு வந்து பேசினது எல்லாத்தையுமே அதை விட நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து தமிழில் பேச போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஓஜின்னு சொல்லுவாங்கள்ல, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் வாட்ஸ் நாட் அ திங். அப்போவே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தவர் சார். அப்போ இப்போ சொல்லவா வேணும். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போய் எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணலாம். ஸோ சார், யூஸ்வலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சித்தா, அலோபதி, ஐ கம் ஃப்ரம் ஃபேமிலி ஆஃப் அலோபதி டாக்டர்ஸ். ஆனால் நான் வந்து ஒரு ஆர்டன் சித்தா ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃபாலோவர். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி தேடி தேடி உங்கள் ரீல்ஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், பிகாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார், முன்னாடி இருந்ததுக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போ நிறைய வந்து ரிசப்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட சைடு எப்படி இருக்குது சார்? நான் ப்ராக்டிஸ் பண்ண காலத்தில் வந்து லாஸ்ட் சாய்ஸ் சித்தாங்கிறது வந்து நான் அடிக்கடி ஜோவியில் கூட சொல்லுவேன். அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா, சித்தா ஆயுர்வேதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையும் வேறு வழி இல்லாமையும் கடைசியாக ஒரு பெரிய ஃபைலோடு தான் பீப்புள் வருவாங்க. பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து எப்படி ஃபஸ்ட் சாய்ஸ்னால், சார் சித்தாவில் ஏதாவது குணப்படுத்திட முடியுமா, ஒரு ஹெர்பலை வச்சு சரி பண்ணிட முடியுமா, அந்த மாதிரி எளிய முறையில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவைன்னா நான் அலோபதி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேளை இது வந்து கண்டிப்பாக மாடர்ன் மெடிசன் தான் வேணும், இல்லை வந்து ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் வேணும், ட்ரெடிஷ்னல் மெடிசனில் முடியாதுன்னு சொன்னால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட் சாய்ஸாக மாறி இருக்குது. திஸ் இஸ் 3 டிகேட் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. அதில் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் வந்து கடைசி தேர்விலிருந்து முதல் தேர்வாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் படி மார்னிங் என்ன சாப்பிட்லாம், ஒரு லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம், டின்னர், உங்களோட மீல் பிளேட் எப்படி சார் இருக்கும் ஒரு நாள்? காலையில் இப்போ பொதுவாக 2 அடிப்படையில் இதை பார்க்கணும். காலையில் வந்து பொதுவாக நமக்கு பித்தம் கூடும் சித்த மருத்துவத்தில். இரவில் பித்தம் கூடி இருக்கும். இரவெல்லாம் பித்தம் கூடி இருக்கும்போது காலையில் சாப்பிட்ற உணவு வந்து கொஞ்சம் பித்தத்தை குறைச்சிக்கிற மாதிரியான உணவு வேணும். அது காலையில் குடிக்கிற பானமாக இருந்தாலும் சரி, காலை உணவாக இருந்தாலும் சரி, அதுவும் சேர்ந்து பித்தத்தை கூட்டக்கூடாது அப்படிங்கிறது சித்த மருத்துவ புரிதல். நவீன அறிவியல் புரிதல் காலையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புரதங்களை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையுமே நான் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுலேயும் நிற்கிறது இல்லை, வெறும் மாடர்ன் இதில் அப்படியும் எடுத்துக்கிறது, ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ காலை உணவு அப்படிங்கிறப்ப முதல் தேர்வு பழம் தான். நாங்கள் வந்து தலை தித்திப்பு அப்படிமோ, சித்த மருத்துவத்தினுடைய ஆசார கோவைன்னு ஒரு புக் இருக்குது, அது பழைய தமிழ் நூல். அதில் ஒரு வரி வரும், தலை தித்திப்பு கடை கைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு இருக்கணும்னு. தலை தித்திப்புனா முதல்ல எல்லோரும் ஜாங்கிரியை வச்சு குலோப் ஜாமுனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அது கிடையாது. முதல்ல வந்து தித்திப்பு சுவை உள்ள இனிப்பான உணவுகள் எடுக்கலாம். அந்த இனிப்பு வந்து அதுவும் கொஞ்சம் பித்தத்தை குறைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கூடாது.
கசப்பு இருக்கணும், கண்டிப்பாக கசப்பு இருக்கணும். கசப்பு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது. கடை கைப்பு, தலை தித்திப்பு, கடை கைப்புங்கிறது ஒரு முதல் விஷயம். அதில் அதை மனதில் வச்சுக்கணும். காலை உணவில் கொஞ்சம் பழங்கள். நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பழம் இருக்கும். இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம், பழங்கள் எடுத்தோம். முட்டை எடுத்தேன் இன்றைக்கி 2 முட்டை வந்து வேக வைத்த முட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்புறம் கண்டிப்பாக கருவோட சேர்த்து ஆமாம், சாப்பிடுவீங்களா சார்? முட்டை 2 முட்டை எடுக்கும்போது கருவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை ரொம்ப கூட இருக்குது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு முட்டையை வந்து ஃபுல் எக்காகவும் ஒரு முட்டையை வெறும் ஒயிட் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கண்டிப்பாக கொண்டக்கடலை, அது இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ராஜ்மா பயிர். ராஜ்மா வந்து ஒரு சுண்டலையே கொஞ்சம் கிட்டத்தட்ட நிறைய மசாலாலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ராஜ்மா நிறைய ஒரு கப்பு நிறைய ராஜ்மா வச்சுருந்தாங்க. ராஜ்மா எடுத்தேன். பப்பாளி துண்டு இன்றைக்கி காலையில் இருந்தது, முட்டை இருந்தது. அப்புறம் இது இல்லாமல் இன்றைக்கி இது 3 முடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் எடுத்துக்கல. இல்லை ஒரு கஞ்சி குடித்தேன். ஒரு கப்பில் வந்து கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருந்தாங்க, அது ஒரு 1/2 கப் மட்டும் குடித்தேன். பொதுவாக இதுதான் இருக்கும். பொதுவாக ஒன்று கஞ்சி இல்லைன்னா அவல் இருக்கும். அவல் வந்து சிவப்பரிசி அவலோ, கருப்பரிசி அவலோ, இல்லை பல அவலெல்லாம் சேர்ந்த மூஸ்லிஸ், இப்போ நாங்கள் சிறுதானியத்தெல்லாம் அவலாக்கி மியூஸ்லியாக பண்ணுறோம், அது மாதிரி வச்சு அதை எடுத்துக்கொள்கிறோம். இது போதும், காலை உணவில் போதும். இந்த இட்லி தோசைங்கிறது குட்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க, ரொம்ப ஒரு ஸ்கூல் போகிற சில்ட்ரன் இருக்காங்க, வளர்ந்து வர்ற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 இட்லியோ தோசையோ கொடுக்கலாம். அது வெள்ளையாக இருக்க வேண்டாம். அது வந்து கருப்பு கவுனி இட்லியோ இல்லை நார்மல் மாப்பிள்ளை சம்பா அரிசி உளுந்தில் தொலியை எடுக்காமல் முழு உளுந்து போட்டு அரைச்ச மாவு, இல்லைன்னா தோசை மாவுங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு காப்பி கேட் மாதிரி எல்லாரும் தோசை மாவுனா அரிசியும் உளுந்தையும் போட்டு அரைச்சி அதை வாரந்தோறும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு போட்டு தோசையாக சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி வேண்டாம். நிறைய நீங்கள் தானியங்களை போட்டு விதைகளை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த அவேர்னஸ் வந்துருச்சு. அழகாக நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கம்பு, சோளம், அப்புறம் கொஞ்சம் அரிசி எது வேணும்னா குதிரைவாலி அரிசியோ இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசியோ, அப்புறம் கொஞ்சம் விதைகள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் போட்டு நீங்கள் தோசை சுட்டால் அவ்வளோ ரோஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற டேஸ்ட்டும் வந்துடும், மென்மையாகவும் இருக்கும். ரொம்ப அது ஆறுனா ரொம்ப இதாக இருக்கும்லாம் கிடையாது. அப்படி சின்ன பிள்ளைங்க இருந்தால் நான் ஆல்வேஸ் அட்வைஸ் இட்லி தோசை இப்படி எடுங்க. 40கள் தாண்டிட்டோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும், இல்லைன்னா காப்ஸ் கூடிடும் அது ரொம்ப. அதுவும் டயபெட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரைஸ் பேஸ்டு பேட்டரில் எது சாப்பிட்டாலும் சர்க்கரையை கூட்ட தான் செய்யும். ஸோ அதை வந்து குறைத்துட்டு காலையில் இப்படி எடுத்துக்கணும். இதுதான் என்னுடைய காலை உணவாக இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வோம். தேநீர் வந்து தினம் வந்து நம்ம பால் டீ குடிச்சிட்டு பால் காஃபி குடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அது ஒவ்வொரு நாள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடம் மழை பெய்யுது, எவ்ரிவேர் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மழை இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து மழைக்காலத்துக்கு கண்டிப்பாக காலையில் இஞ்சி டீ குடிக்கலாம், துளசி வெத்தலை போட்டு டீ குடிக்கலாம். இப்போ சக்கரை வியாதியாக இருக்காங்களா, ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். ஒரு ஹெர்பல் டீயாக காலை தேநீருங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். அது வெறும் பாலில் இல்லைன்னா நான் வந்து பாலில் பவுடர் போட்டு சாப்பிட்றது அப்படிலாம் வேண்டியதில்லை. பாலே நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, ஒன்லி ஃபார் த நீடட் பீப்புள் ஆர் ஹேவிங் லோ கால்சியம், லோ ப்ரோட்டீன், ரொம்ப லீன் குழந்தை, ஹைப்போஸ்தினிக்காக இருக்குது, அவங்களுக்கு அது தேவை. மற்றவங்களுக்கெல்லாம் அது அவசியமான ரெகுலர் உணவு கிடையாது. அப்படி காலை உணவு எடுத்துக்கிறது பெட்டர். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து மத்தியானம் அப்படின்னா இதே மாதிரி மில்லட் பேஸ் ரைஸ் வெஜிடபிள்ஸ் மதியம் பொறுத்த வரைக்கும் வந்து 75% வெஜிடபிளோ, நான்வெஜ் சாப்பிட்றப்ப நான்வெஜ் பீசஸோ அதை வச்சுட்டு 25% ரைஸு. அந்த 25% ரைஸுங்கிறது ஒரு நாள் மில்லட்டாக இருக்கும், ஒரு நாள் நார்மல் ரைஸு. அந்த நார்மல் ரைஸ் வந்து நான் எப்பொழுதும் தூய மல்லின்னு ஒரு சம்பா, ஒயிட் சம்பா யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ரைஸ் வேணும்னா மாப்பிள்ளை சம்பா, அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா கருப்பு கவுனின்னா கவுனியை பொறுத்த வரைக்கும் தனி ரைஸாக போட்டு குழம்பு காய் சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்காது. அது வந்து ஒரு கவுனி பொங்கல், கவுனி இட்லியில் எடுத்துக்கலாம். கஞ்சி ஆக சிறந்தது கருப்பு கவுனி தான், அது மாதிரி எடுத்துக்கலாம். அரிசி எடுக்கும்போது தூயமல்லி, ரத்தசாலி, தில்லை நாயகம் மாதிரி ஒன்று மாப்பிள்ளை சம்பா, சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அரிசியோ இல்லை பழுப்பு ப்ரௌன் ரைஸோ இல்லைன்னா கருப்பு அரிசியோ பெட்டர் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக. அது ஆனால் அதுவும் அளவு கம்மியாக தான், 30%. கேரளால ஒரு ரெட் ரைஸ் வருதுல்ல சார், அது வந்து அது ஞவரா அப்படிம்பாங்க. கேரளா வெரைட்டி பேர் ஞவரான்னு ஒன்று ரொம்ப பிரசித்தி. அது எப்படின்னா ஆயுர்வேதத்தில் எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் கஞ்சிகளை வந்து உடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஞவர அரிசி கஞ்சி முக்கியமானது. ஞவர கஞ்சி குடிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஞவராங்கிறது ஒரு ரெட் ரைஸில் உள்ள ஒரு வெரைட்டி. நம்ம ஊரில் அதே மாதிரி தான் தில்லை நாயகம் அப்படி தான், மாப்பிள்ளை சம்பா அப்படி தான், ரத்தசாலி அப்படி தான், இது எல்லாமே சிவப்பு அரிசி தான். அந்த ரெட்டு வந்து லைகோபின்ங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது, அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அப்புறம் அந்த உமியோடு இருக்கும்போது துளி துளியாக ஃபைபர்ஸ், கொஞ்சம் விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். தோ இட்ஸ் ஆல் கார்போஹைட்ரேட்னா கூட எல்லாமே 65%லேருந்து 70% கார்ப்ஸ் இருந்தாலும்
ஆடடாக இந்த மாதிரி இருக்கிற நியூட்ரியன்ட் வந்து டெய்லி போகும்போது ஒரு குமுலேட்டிவ் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ண சொல்லணும். அப்படி தான் மத்தியான சாப்பாடு. ஓகே. அப்புறம் இன்னொன்று, மத்தியானத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷனே இப்போ இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே காலைல சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் உட்காந்து தான் வேலை செய்கிறோம். இப்போ நல்லா திடகாத்திரமாக பணி செய்கிறாங்க, ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அளவு அதிகமாகணும். இப்போல்லாம் நான் என்ன சொல்கிறேன், 2 வேளை கூட போதும். மார்னிங் ஒரு ஃபுட் எடுங்க, சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு வந்து ஒரு மீல் எடுத்துக்கோங்க. அந்த மீலில் வந்து இதே மாதிரி இதே பேட்டர்னே எடுக்கலாம். 25-30% ரைஸ் வச்சு மீதி எல்லாம் வந்து வெஜிடபிள், இல்லைன்னா மீன், இல்லைன்னா சிக்கன், அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க, போதும். அது ஆனா இது கிட்ஸ் ஃபாலோ பண்ணலாமா சார்? கிட்ஸு முடியாது. கிட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜிக்கு கண்டிப்பாக 3 வேளை வேண்டியிருக்கும். ஒன்லி என்ன பீப்புள் ஏஜ் அபவ் சார் அது? அப் டு ஒரு 16 to 18 வரைக்கே வந்து 3 அவங்களுக்கு 3 மீல் அவசியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட்டை பொறுத்து, இப்போ சின்ன 18 வயசு 20 வயசுலேயே ரொம்ப வெயிட் போட்டிருக்க லேடிஸ் இருப்பாங்க, வெயிட் போட்டிருக்க பசங்க இருப்பாங்க. அவங்க 2 மீலுக்கு மாறிடலாம். நம்மளோட எப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமானது, உணவையும் உணவு திட்டத்தையும் பொதுமைப்படுத்தவே முடியாது. யூ கான்ட் ஜென்ரலைஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் தர் வெயிட்டு, அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க ஒர்க் பேட்டர்ன், அவங்க ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்போசிஷன், எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து உணவை சொல்ல முடியும். பொதுவாக நம்ம சொல்லிட்டாலே, இப்போ நம்ம சமூக ஊடகத்தோட பிரச்சனையே என்னென்னா, இப்போ நாம் பேசுகிற விஷயம் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். இதை உடனே ப்ரிஸ்கிரிப்ஷனாக எடுத்துகிட்டு டகால்னு சார் வந்து காலையில் இப்படி சொல்லியிருக்காருன்னு ஒரு எடுத்தாங்கன்னா அதுதான் பிரச்சனையாக மாறுது. இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன். இந்த தகவலை வச்சு அவங்களுக்கானதான அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும், அவங்களோட நியூட்ரிஷனிஸ்ட்டை கேட்டுக்கணும். உடம்பு அதை ஒத்துக்குதான் ஆமாம், பார்த்து தான் செய்யணும். இப்போ நிறைய இஷ்யூவை நம்ம பார்க்குறதும் பார்த்திங்கன்னா, நம்ம மீடியாஸில் நம்ம மாதிரி பால்லாம் பேசுகிறது எல்லாம் பேசும்போது பட்டு வேகமாக அது பல ஆயிரம் மக்களை போய் ரீச் பண்ணுதா. சில பேர் இது வந்து எனக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் நினச்சிக்கிறான். இது வந்து ஒரு தகவல், ஒரு நல்ல கருத்தை ஒரு இடத்துல பொது தளத்தில் பேசுகிறோம். இது இன்றைக்கி இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் வேர்ல்டுக்கு ஒரு மிகப்பெரிய போட்காஸ்ட் வந்து அடுத்த நிமிஷம் அவங்க காதுக்குள்ளே போயிடுது. ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். அவங்க அதை வந்து தனக்கானது டக்குன்னு எடுத்துடக்கூடாது, யோசித்து செய்யணும். இப்போ வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது சார். ட்ரெடிஷ்னல் மெடிசனில் அதை பற்றி ஆல்ரெடி ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருக்கா? இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலைனாலும் 2 வேளை உணவு உண்ணணுங்கிறது காலகாலம். வேளை யார் சார் அப்போ கொண்டு நடுவில் கொண்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் பணக்காரங்கெல்லாம். 3 வேளை இல்லாமல் ஸ்நாக் வேறு அதில் நடுவில். பொதுவாக வேளாண் சமூகம் 2 வேளை தான் சாப்பிட்டுச்சு. வேளாணில் உழைக்கிற சமூகம். வேளாண் சமூகம்னா நிலம் வச்சுருக்கவங்கலாம் வேளாண்னு சொல்லிட முடியாது. நிலம் வச்சுருக்கவங்களில் உழைத்தாங்க இல்லையா, களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க, அந்த களத்தில் இருந்து வேலை செய்கிறவங்களே 2 வேளை தான் பெரும்பாலும் சாப்பிட்ருக்காங்க. நிலபோகம் ரொம்ப எக்கச்சக்கமாக விளைச்சி எல்லாம் வச்சுருந்தவங்க வந்து 3 வேளையும் இருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான் 3 வேளை சாப்பிட்டதெல்லாம். ஸோ பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து அந்தி சந்திப்பாங்க. காலையில் உழவுக்கு போகும்போது ஒரு சாப்பாடு, முடிச்சு வரும்போது வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு, நடுவில் ஒரு கப்பில் நீராகாரம் எடுத்துப்பாங்க. அப்படி தான் பல நெடுங்காலமாக இருந்த பழக்கம். விருந்துங்கிறது வந்து அப்போ தான் தடபுடலாக சாப்பிட்ருக்காங்க. நம்ம 2ஐயும் அப்படியே அமால்கமேட் பண்ணிட்டோம். விருந்து மாதிரி நம்மளுடைய டெய்லி ஃபுட் ஆயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி இருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, இரவு உணவை யோசிச்சு பாருங்களேன். இரவு உணவு இப்போ உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டிலாம் சின்ன பிள்ளையில நீங்களாம் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இரவு உணவு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், மத்தியான சாப்பாட்டோடைய மீதி. அதுதான் வீட்டில் மத்தியானம் சாதம் கொஞ்சம் மீந்திருச்சுரா, கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிட்டுக்கோ, ஊறுகாய் வைக்கிறேம்பாங்க, இல்லைன்னா ரசம் வச்சு கொடுப்பாங்க. அதிகபட்சம் போனால் சூடாக ரசம் வைக்கலாம். மதிய உணவின் மீதி தான் இரவு உணவாக இருந்துச்சு. ரொம்ப எளிய உணவாக இருந்தது. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நம்ம நகர்ப்புறங்களில் நைட்டில் வந்து மத்தியானம் உள்ளது மீதி இருக்குன்னா யாராவது சாப்பிட்றாங்களா? உடனே வந்து உப்புமாவா இன்றைக்கி, அப்போ நான் ஆர்டர் போட்டுறேன் அப்படின்ட்டு ஆப் எடுத்து தனக்கு வேண்டிய ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது சார். பழசை சாப்பிடக்கூடாது. இந்தியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட பழசை சேமித்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க. இங்கே சுட சுட எல்லா மீனும் செஞ்சு. அதில் 2 புரிதல் இருக்குது. சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையே என்னென்னா, மீந்து போன பழைய உணவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி அதை சொல்லியிருந்த உலகம் வந்து அந்த பாடல் எப்போ இருந்திருக்கும், 1000க்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, 800லையோ இல்லை 1000லையோ எழுதியிருக்கலாம். அந்த அறிவுங்கிறது, அந்த கான்செப்டுங்கிறது அதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும், எழுத்து வடிவத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அவங்க ஏன் மூத்த நாள் சமைத்த கறி அப்படின்னாங்கன்னா, அது பழுதாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் தவறு நடக்கலாம், ரொம்ப கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அன்னன்னைக்கு புதிதாக சமைத்து வைக்கும்போது நியூட்ரிஷனலி அது பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் வந்து இப்போ இருக்கிற இந்த மைக்ரோபுங்கிற விஷயத்தை தாண்டி மற்றதெல்லாம் நல்லது செய்கிற பாக்டீரியா மேபி ஈஸ்ட்ரிஃபை ஆகிறதுல கொஞ்சம் கட் பயோட்டாக் நல்லா இருக்கிறது வந்து ஒரு நாள் புளிச்சிருந்தால் பெட்டராக இருக்கும்.
பட் கெட்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் அன்னைக்கு நிறையா இருந்திருக்கும். ஒரு கோடை காலத்தில் வெயில் காலத்தில் ஒன்றை சமைச்சு வச்சு அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா கெட்டு போகும். ஸோ அதனால் அப்போ அவங்க வந்து மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம்னு சொன்னாங்க. அதே சொன்னவங்க தான் நீராகாரத்தை காலையில் குடிங்க, காலையில் முந்தின நாள் நைட்டு சாப்பிட்ட இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி காலையில் குடிக்க சொன்னாங்க. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆளுங்க வந்து அந்த நீராகாரத்தை விட்டுட்டாங்க, அப்புறம் பழையதை வந்து நான் எடுக்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கமும் இருக்குது. ஆமாம். இப்போ வந்து இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது இப்போது. அப்போ வந்து இப்போ வந்து இந்த கொம்புச்சா கெஃபீர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டுருக்கு. முன்னாடி நீங்கள் என்ன சார் அதுக்கு ரெக்கமெண்ட் இல்லை, பண்ணிட்டு இருந்தீங்க? கொம்புச்சா கெஃபீரே நான்லாம் சென்னைக்கு வந்தப்பறம் தான் தெரியும். நான் படிக்கிற காலத்தில் கெஃபீர்னு எனக்கு என்னன்னே தெரியாது. யூஎஸில் போனப்போ தான் கெஃபீர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். கொம்புச்சா ரொம்ப, ஏன்னா கொம்புச்சா வந்து சீன நாட்டினுடைய ஒரு முக்கியமான பழக்கங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுது. அது நண்பர்கள்லாம் மலேசியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டீ வாங்கி வைப்பாங்க, அங்கேருந்து மஷ்ரூம் வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி அவங்களே வீட்டில் போட்டு குடிப்பாங்க. அப்போது அது வந்து நல்லது அப்படிங்கிற அளவு தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து நான் சமீபத்தில் கூட ஒரு பயணம் பண்ணியிருந்தப்போ ஒரு பாஸ்டனில் ஒரு பெரிய நுண்ணுயிரியல் பேராசிரியர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஆராய்ச்சியை நிறைய பண்ணுறார். சார் கொம்பூச்சாவில் வேறு டிஃப்ரெண்ட், கெஃபீரில் வேறு, ஆப்பத்தில் வேறு மாதிரி இருக்குது, நீராகாரத்தில் வேறு மாதிரி இருக்குது, தென்னங்கள் வேறு மாதிரி இருக்குது, பனங்கள் வேறு மாதிரி இருக்குது, புளிக்க வச்ச உணவுகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் நிறைய பாக்டீரியா நல்லது செய்கிற நம்ம குடலுக்கு நல்லது உள்ளது இருக்குது அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் வந்து லாஸ்ட் இயர் வந்து சவுத் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் டான்சானியா, கரெக்ட், டான்சானியாவிலேருந்து ஒரு பப்ளிகேஷன். அதில் வந்து அவன் வந்து அங்கே கிளிமஞ்சாரோ அங்கே இருக்கு இல்லையா, கிளிமஞ்சாரோ பகுதியில் இருக்க ஒரு பழங்குடி மக்கள், மசாயின்னு கேள்விப்பட்டிருப்போம், மசாய் பழங்குடி மக்கள், அவங்கக்கிட்ட உள்ள உணவுகளை ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 months ஒருத்தங்களை சாப்பிட வைக்கிறாங்க. ஒரு குரூப் 90 லேண்ட்செட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு, சாதாரண பப்ளிகேஷனில் லேண்ட்செட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. 100 மெம்பர்ஸ் சாப்பிட வைக்கிறாங்க. அதே மெம்பர்ஸை திரும்ப வெஸ்டர்ன் ஃபுட்டு அவனுக்கு விருப்பம் மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கோக்கு அப்படி இப்படி சாப்பிட்றான். அது ஒரு 3 months. அதுக்கப்புறம் மீண்டும் திரும்ப 3 months வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட். எவ்ரி 3 monthsல எவ்ரி 5 days 7 days நிறைய பிளட் ஒர்க் எடுக்கிறாங்க. அதில் வந்து பல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், பல அவனுடைய ஃபிசியலாஜிக்கலாக உள்ளக்கூடிய பல மார்க்கர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அது பப்ளிஷ் ஆகிருக்கு. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, புளிக்க வைக்கப்பட்ட வீட்டில் செய்கிற பண்ண உணவுகள் எல்லாமே பல வகையிலையும் பாதுகாப்பாக இருக்குது. பர்டிகுலர்லி அகெயின்ஸ்ட் கேன்சர்ஸ். நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் தான் எல்லா கேன்சருக்கும் அடிப்படை விஷயம். அதெல்லாம் வரவிடாமல் தடுக்கிற இது வந்து, அப்போ நான் உடனே என்ன உணவுடா அவங்க போய் சாப்பிட்டாங்க அந்த டான்சானியன் அப்படி போய் நமக்கு தான் டக்குன்னு அதை தேட தோணுமே. போய் பார்த்தா அத்தனையும் திணையரிசி, ராகி கூழ், அப்புறம் வாழைப்பழத்தை போட்டு எல்லாமே புளிக்க வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அதுதான் அவங்களுடைய அன்றாட அந்த ஆஃப்ரிக்கன் உணவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டால் தான் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்கிறது இன்றைக்கி அந்த மாடர்ன் அந்த மைக்ரோப் சயின்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்லுது. புளிக்க வைத்த உணவுகள் ஒரு டெலிகசியாகவும், ஒரு காலத்தில் நீங்கள் உலகம் முழுக்க எது டெலிகசியாக இருக்குதுன்னு பாருங்கள், புளிக்க வச்ச உணவு தான் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் ஜப்பான் எடுங்களேன், அவனுடைய பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து மிசோ சூப். மிசோ சூப் வந்து இப்போ பண்ணுற மாதிரி கிடையாது. அவங்க வந்து சோயாவை அரைச்சி புளிக்க வச்சு அது வீட்டில் ஏதோ அடை மாதிரி தட்டி வச்சுருப்பாங்களாம், புளிக்க வச்சுருப்பாங்க, ரொம்ப ஸ்மெல் அடிக்கும்பாங்க. அப்புறம் அதை தண்ணியில் கரைச்சி அப்படி தான் அவங்க குடிக்கிறாங்க. மிசோ சூப்போட பற்றி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ நல்லது, சோய் சூப்பில் ரொம்ப நல்லதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தோசை, நம்ம அப்புறம் இங்கே இருக்கிற இந்த அது என்ன ஆப்பம் மாதிரியான உணவுகள் எல்லாம் புளிக்க வச்சு சாப்பிட்றது. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எல்லாம் புளிக்க வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ உலகம் முழுக்க இந்த ஒரு நாள் நொதிக்க வச்சு புளிக்க வைத்து அந்த உணவை சாப்பிடக்கூடிய பழக்கம் இந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் தெரியறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதில் இன்றைக்கி உலகம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் கட்டுக்கு ரொம்ப கனெக்டாக இருக்குது. அந்த கட் பயோம் அண்ட் கட் பிரெயின் அக்சஸ்ஸு இதெல்லாம் தெரிய ஆரம்பித்தப்பறம் ஏன் ஒய் நாட் வி டேக் இதை திரும்ப எடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த காலத்தில் நாங்கள் நீராகாரம் சாப்பிடுன்னு சொன்னோம். நல்ல பழைய உணவுகளில் இதுக்கு புளிப்பு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நம்ம அதில் தோண்ட பல ஆச்சரியங்கள் கிடைக்கலாம். ஆமாம். இப்போ என்னென்னா சார், நீங்கள் சொன்ன மாதிரி பழங்காலத்தில் இதை பண்ணாங்க. இப்போ திருப்பியும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வருது. நடுவில் ஏன் சார் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு கமர்ஷியல் ஃபுட், ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எப்படி இப்படி ப்ரிவலண்ட்? அது எனக்கு ஒரு கோவம் உண்டு அதில். அப்போவுமே அது வந்து ரொம்ப கோவமாலாம் நான் கத்தியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ கொஞ்சம் முதுமை வரும்போது யோசித்து பார்க்கும்போது இடைக்காலம் வந்து அறிவியல் உலகம்.
ஒட்டு மொத்தமாக ஒரு பசித்திருந்த சமூகம் சாப்பிடக்கூடிய சமூகமாக மாறுது. ஒரு காலத்தில் வறுமை இருந்தது, கடும் பசி இருந்தது, வறுமை இருந்தது. அறிவியல் வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் அணுக்கமாக இருந்துச்சு. ஒரு சாமானியன் எட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அந்த அறிவியல் சாயம் பூசியும் வணிகத்தில் உயர்ந்த பெரு நிறுவனங்கள் எல்லாம் அந்த இப்போ நம்ம சொல்கிற அத்தனை குப்பை உணவுகளையும் வந்து கொட்டுறாங்க. அப்போ கொட்டும்போது இது அணுக்கமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சூழலில் வந்ததுனாலையும் அதில் ஒரு டேக் எல்லாத்துலேயுமே ஒரு சயின்ஸ் டேக்கோடு வந்ததுனால பீப்புள் வந்து மடன்னு உலகம் முழுக்க போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பக்கத்தில் கிடச்சிது, அப்புறம் விலை கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது, அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய கிளாமரஸ் இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து மீடியா வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படிலாம் கொண்டு வந்த உடனே எல்லாருக்குள்ளேயும் அது வேகமாக போய் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் எல்லோரும் வந்து இதை சாப்பிட்டா தான் ஒரு லைஃப்பில் பெரிய ஆளாக இருக்கிறோம், இது ஒரு பெருமிதம், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆரம்பித்தாங்க. நான்லாம் காலையில் பர்கர் சாப்பிடுவேன், காலையில் கொஞ்சம் குவாக்கர் ஓட்ஸ் எடுப்பேன், காலையில் வந்து நான் வந்து இது மாதிரி இப்படி பேசுகிறதே பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆக்க ஆரம்பிச்சாங்க. சார் நான் ஸ்கூல் படிக்கும் போது யார் நிறைய லேஸு, சிப்ஸு, பிக்னிக்கு, சீஸ் பால்ஸ் இதை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஹை லெவல் நீங்கள் சொன்னது உண்மையே. அதான் ஃபன் எலமெண்ட்டும் இருக்குது, ஹை லெவலாகவும் யோசிச்சாங்க, ஃபன்னாகவும் யோசிச்சாங்க, கிடைக்கவும் செஞ்சுது. அப்போ வந்து இன்னொன்று நம்ம வீட்டில் வந்து தீபாவளிக்கு வேணால் முறுக்கு சுடுவாங்க, எல்லோரும் உட்காந்து வீட்டில் வந்து முறுக்கு சுட்டு சீடை செஞ்சு அப்படி சாப்பிடுவாங்க. இடைக்காலம் என்னாச்சு, எந்த நேரத்துலையும் நீங்கள் பாக்கெட்டை பிரித்து முறுக்கு எடுத்துடலாங்கிற அளவுக்கு ஒரு காமர்ஸ் வந்து உள்ளே வருது. இன்னும் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா 95 ஊட்டி தான், 90s to 95 தான் இந்தியாவில் வந்து அந்த ஒரு ஓப்பன் எக்கனாமி வருது. ஸோ எல்லா பெருநிறுவனங்களும் உள்ளே வராங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் படு வேகமாக ஒரு பக்கம் யோசிச்சா இந்தியாவுடைய இன்றைக்கி பெரு வளர்ச்சிக்கு அதில் ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி குப்பை உணவுகள் எல்லாம் பெருநிறுவனங்கள் கொண்டு வந்து முக்கு மூளைக்கெல்லாம் பஸ்ஸு ட்ரெயின் போகாது, ஆனால் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் குளிர்பானங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து குப்பை உணவுகள் கிடைக்கும். எப்படா இது இந்த ஊருக்கு வந்து, இந்த ஊருக்கு பஸ்ஸே வரல, ஆனால் அந்த ஊர் இதில் வந்து பெட்டி கடையில் இது ரெண்டும் வச்சுருக்கானேன்னு பார்த்தா அந்த வணிகத்தினுடைய வீச்சு. ஸோ வணிகம் வேகமாக வந்தது, அணுக்கமாக எல்லாருக்கும் கிடைச்சது, அப்புறம் சயின்ஸை பயன்படுத்துவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அறிவியல் டேக் போட்டு வரும், விட்டமின் சி அடங்கியது அப்படின்னோடனே இவன் வந்து விட்டமின் சி ஸ்கூலில் படிச்சிருப்பான், சளி பிடிக்காது, அப்போ விட்டமின் சி அடங்கினா சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 விஷயமும் உள்ளே போனது தான் இடைக்காலத்தில் நம்ம பெற்றோர்கள் அவங்க வேகமாக இதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க, நம்மளும் ஓடிட்டோம். இப்போ ரிவர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா யங் மதர்ஸ், நான் என்னோட பேஷனை பார்க்குறேன், யார் கோவிட் நிறைய கோவிடுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, கோவிடில் ரொம்ப பயங்கரமாக மாறிச்சு. ஏன்னா பயம், கோவிடில் வந்து ஒரு அதீத பயம் வந்துச்சு, நம்ம வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக்லேருந்து மாறணும், இது இந்த உலகம் மனிதனுக்கானது இல்லை எல்லாருக்குமானது அப்படின்னு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிது. அதனால் இந்த மதர்ஸ் வந்து தான் இப்போ ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க உடம்பு நல்லா வச்சுக்கணும், தான் குழந்தைக்கு அவனுக்கு அப்பாவுக்கு இருக்கிற நோய் வந்துடக்கூடாது, தாத்தாவுக்கு இருக்கிற நோய் வந்துடக்கூடாது, தான் கணவருக்கு ஹெல்த்துக்களை மாட்டிடக்கூடாது, அவங்க மாமனாருக்கு சுகர் இருக்குது, இவருக்கு 35 ஆச்சு வந்துடும். இது எல்லாத்தையும் அந்த நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும்போது பெண்களுடைய கல்வி, படித்த பெண்கள் குடும்பத்தை பொறுப்பாக எடுத்துக்கிட்டப்ப அவங்களுக்கு இருக்கிற அக்கறை, அவங்க பணியாற்றுற இடத்துல அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர், இது எல்லாத்தையும் வச்சு மொத்த சொசைட்டியை அவங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர் ஆக்சுவலாக. இவங்க வந்து தேட தான் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்காத மக்களும் இப்போ தேடுறதுக்கான காரணம் படித்த பெண்கள், பணியில் இருக்கக்கூடிய பெண்கள், படித்த பெண்கள் தன் குழந்தை மீது, கணவர் மீது, தன்னுடைய குடும்பம் மீது காட்டின அக்கறை, தன் உடல் மீது காட்டின அக்கறை. முன்னாடி வந்து அப்படியே எப்படி போனாலும் சரி 30 வயசு ஆச்சு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவாங்க உடலெல்லாம். இப்போ வந்து 60 வயசு ஆனாலும் நான் நல்லா ஸ்ட்ரிக்டாக உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும், எங்கேனாலும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தனை, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு மாற்றத்தை திரும்ப கொண்டு வருது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் மட்டும் இல்லை சார், ஒரு ஆக்டரும் கூட. அதை வந்து என்ன சொல்லணும்னா நிறைய பேர் ஒரே ஒரு படம் தான் நடிப்பாங்க, ஆனால் இம்பேக்டை வச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்றவாங்க. உங்களுக்காக அந்த படத்தை எழுதினாங்களான்னு தெரியல, அப்படி ஒரு கஸ்டமைஸ்ட் ரோல் சார். வேலைக்காரன் மூவி எனக்கு எஸ்கே சார் ரொம்ப பிடிக்கும், ஃபஹத் ஃபாசில் சார் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு அந்த மூவி அப்போ வரும்போது இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் இருந்துச்சான்னு தெரியல. இப்போ அந்த மூவி வந்துருந்துச்சுன்னா அது வந்து இப்போ இந்த 100 crore கிளப் 1000 crore கிளப் மாதிரி தொட்டிருக்கும் சார். பிகாஸ் அதில் நீங்கள் அவ்வளோ சொல்லியிருப்பீங்க, ஸ்னேகாவோட பையனுக்கு அப்படி ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த குப்பை ஃபுட்டுன்றதை பற்றி தான் அதில் பேசியிருப்பீங்க. இதை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்டோ எல்லாம் தெரிஞ்சு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக உள்ளே விடுறாங்களா? இதை ஏன் இன்னும் பேன் பண்ண மாட்டேன்றாங்க? இவ்வளோ அவேர்னஸ் வந்துன்ற கேள்வி எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. நிறைய சாமான் இவ்வளோ பேசுறியடா, கவர்மெண்ட்டே அது இருக்க மாட்டேங்குது. இது வந்து
அரசால் வந்து எந்த ஒரு அரசாங்கம் இங்கேன்னு இல்லை, உலகம் முழுக்கவே டக்குன்னு இது நாளையிலேருந்து வர முடியாதுன்னு நிறுத்திட முடியாது. ஏன்னா இது கனெக்டட் வித் மெனி டாட்ஸ். நாட் ஓன்லி காமர்ஸ் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல், சோஷியல், பல விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு தட்டையாக பார்க்கும்போது எல்லாத்தையும் தடை பண்ணிட வேண்டியதானே, வராமல் பண்ணிட வேண்டியதானேன்னு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பொருள். ஒரு கடையில் நான் கேட்டேன், ஒரு குப்பை உணவு, இந்த உணவை வந்து ஏங்க இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க நீங்களாம். அவர் என்கிட்ட நல்லா பேசுவார் உணவை பற்றிலாம். அதனால் அவர் பார்க்கும் இது ஏன் அடுக்கி வைக்கன்னா அவர் ஒரு ஜோக்காக சொல்கிறார், சார் நான் இதில் இருக்க அதே நிறுவனத்தை சார்ந்த வேறு 5 பொருள் கேட்குறாரு. இந்த 5 பொருளையும் நான் வாங்கணுன்னா இந்த கம்பெனி இதை வாங்கி சேல் பாயிண்டில் அடுக்கி வச்சா மட்டும்தான் அந்த 5ஐயும் தருவேங்கிறான். அப்போ எனக்கு அவர் ஒரு வணிகர், அவர் வந்து அந்த 5 பொருளையும் விற்கணும். அதுலேருந்து கிடைக்கிற ஒவ்வொன்றிலையும் 15% லாபத்தை வச்சு தான் அவர் கடை நடக்குது, கடை ஊழியருக்கு பண்ணுறாரு. அப்போ வணிகம் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன கடையில் இருக்கிற இதுதான் இந்தியா முழுக்க. இது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து இந்த பாலிசி லெவலில் இதை வரவிட மாட்டாங்க. அப்போ அதை தயாரிக்கிறவங்க அதை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக தனக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பண்ணுவாங்க. இன்னொன்று, நம்ம எப்போவுமே நான் திரும்ப திரும்ப காந்தியோட வார்த்தையை அடிக்கடி சொல்வது, எந்த மாற்றத்தை நாம் விரும்புகிறோமோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடமிருந்து துவங்கு. நீங்கள் எல்லோரும் மாறிட்டீங்கன்னு வைங்களேன், எவன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிச்சிருவான். நீங்கள் வந்து மொத்தமாக அந்த ஊரில் எல்லோரும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த பொருள் பிடிக்காது, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு எல்லாரும் முடிவெடுத்தா யாராவது வந்து ஆமாம் எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் வாங்க மாட்டேன், எல்லாரும் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த கம்பெனிக்காரன் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பொருளை தான் வணிகம் செய்யணும்னு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு சிறு சபலம் இருக்குது, அந்த சிறு சபலத்தை தூண்டுற மாதிரியான சில வெளிச்சங்கள் வரும்போது அதுக்குள்ளே போய் நான் வாங்கிட்டு திரும்ப வியாக்கியானம் பேசிவிட்டு அது வேண்டாம் இது வேண்டாம் அரசாங்கத்து மேலே குறை சொல்லிக்கிட்டு. அரசாங்கம் கண்டிப்பாக பொறுப்புணர்வோடு சில விஷயங்களை செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் தான் செய்யணும்னு நினச்சி நான் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேங்கிறதும் ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால் முதல்ல நம்ம வந்து வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கணும். அரசாங்கம் வந்து தர நிர்ணயங்கள்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக செய்கிறாங்களா, அந்த அளவுக்கு தான் அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பொருளே இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களால எடுத்துக்க முடியாது. அப்படி வந்து அதுக்கு வந்து நிறைய அந்த கமர்ஷியல் ஒப்பந்தங்கள், நாட்டுக்கு நாட்டு நடக்கக்கூடிய ஒப்பந்தம், ஒரு பெட்ரோல் வரணும்னா இதை கொடுக்கணும், ஒரு மின்சாரம் வரணுங்கிற அளவுக்குலாம் ஒப்பந்தங்கள் இருக்குது. அப்படிகள்லாம் இருக்கும்போது இவங்க டபால்னு எதையும் மூடிட முடியாது. நம்ம தான் ஒரு உன்னிப்பாக இருக்கணும். ஸோ இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு புரியுது ஆனால் எங்களால் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் பழகிட்டோம், கஷ்டமாக இருக்குது, என் குழந்தை அதை பண்ணக்கூடாது ஆனால் என்னால் அதை வந்து தவிர்க்க முடியல. இப்போ என்ன பண்ணுன்னா, குழந்தை வந்து நம்ம பண்ணுறத பார்க்குது, அதை பார்த்து வந்து அதுக்கும் அந்த ஆசை வருது. இதை எப்படி தடுக்கிறது சார்? பிகாஸ் அது இன்ஸ்டன்ட் டோப்பமீனா, அது வந்து நம்ம கிடைக்கிறனால தான் இப்படி ஆகுதா? இல்லை, பழக்கம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. வந்து ஒரு பழக்கமும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பரவசமும். நம்ம வந்து ஒரு 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 வார்த்தை ஸ்வீட் எடு கொண்டாடு ஒரு டேக் வச்சுக்கிறாங்க. ஸ்வீட்னா நான் பல நேரம் நினைப்பேன், ஏன் ஸ்வீட் எடு மட்டும் கொண்டாடு, மற்ற சுவை வந்து பிடிக்காதா நம்மளோட? நீங்கள் வந்து குழந்தை பிறந்து வெளியே வரும்போது அந்த பிரெயின் வந்து கம்ப்ளீட்லி ப்ரீ லோடட் வித் டேஸ்டான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது அடுத்த ஒருவேளை ஒரு சில லோடிங் வந்து ஜெனட்டிக்காக வந்திருந்தால் கூட அடுத்த சில மாதங்கள்லையோ அடுத்த சில வருடங்கள்லையோ அது மாறாகும். குழந்தை முதல்ல தாய்ப்பாலை குடிக்குது, தாய்ப்பாலுக்கு ஒரு இனிப்பு சுவை இருக்குது, அதனால் இனிப்பு அதுக்கு முதல்ல இருந்தே அக்செப்ட் பண்ணக்கூடியது இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அது 7ஆம் மாதத்துலேருந்து 6-7ஆம் மாதத்தில் வீனிங் பீரியடில் அந்த அம்மா கீரைச்சோறுலாம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தாய் வந்து கீரைச்சோறை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பசியில் தான் சாப்பிட ஆரம்பிக்கும். அதை நல்லா ரசித்து அம்மா நல்லா சிரித்து அதை சாப்பிட்றத கொண்டாடி ஆடி பாடி கொடுக்கும்போது அந்த கீரையினுடைய பச்சைய சுவை பரிச்சயம் ஆயிரும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் எல்லா காயும் அதனால் சாப்பிட முடியும். அதை தான் நம்ம அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு உணவூட்டும் போது அதுக்கு நிறைய கதை சொல்லி, அன்றைக்கி கதை சொன்னாங்க, இன்றைக்கி கார்ட்டூனை காட்டுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு பரவசத்தை உண்டாக்கி அப்படி சொல்கிறது. அப்புறம் நல்லா அதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும்போது கதை சொல்கிறது, நீ எல்லாம் சாப்பிட்டேன்னா ஹேர் ரொம்ப அழகாக வரும்டா, உனக்கு நல்ல ஆர்ம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம சின்ன குழந்தைனோ வீரனாகணும் அப்படி சொல்லும்போது அதில் இருக்கிற கற்பனைகள் அது மூலமாக பழகும்போது எல்லா சுவையும் பழக்கமாகும். அப்போ அந்த எல்லா சுவையும் பழகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த மாற்றம் மெதுவாக வீட்டில் நிகழ வேண்டிய விஷயம்.
அப்புறம் எனக்கு அது ஒரு பிடிச்சு போயிருக்கு. என்னால் வந்து விடவே முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் தான். அந்த ஃபேக்டர் அடிக்ஷனில் தான் நீங்கள் சொல்கிற அந்த டோப்பமைனோ செரனைஸும் அதில் வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுத்து கொடுத்து அதுக்குள்ளே வருது. வேண்டாம் வேண்டான்னு நம்ம அது வந்து யோசிக்க யோசிக்க டெஃபினட்டாக ஒரு அன்றைக்கி ஒரு ஒரு பையன் என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் ஒரு 17 18 வயசு இருக்கும் அந்த பையன். அவனை வந்து சின்ன பிள்ளையில அவனுக்கு இந்த குளிர்பானங்களை சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஃபிஸி ட்ரிங்கை வந்து பூச்சி மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. 17 வயசு ஆச்சு, அவன் இன்றைக்கி வரைக்கும் அதை சாப்பிட்றதில்ல. அவன் எப்படா நீ சாப்பிடாம தானே, குட்டி பிள்ளையா இருக்கும்போது என்னைய வந்து பூச்சி மருந்து சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அப்புறம் நான் வேணான்னு இப்போ பார்த்தேன் அது நல்லா இல்லைன்னு விட்டு. ஒரு யூத் ஒருத்தன் இன்றைக்கி 17 இயர்ஸ் அவன் வேணாங்கிறதுக்கு சின்ன வயசில் அவனுக்கு கிடைச்ச ஒரு லீடு வந்து பயன்பட்டுருக்குன்னா அதே மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, என்னால் விட முடியல அப்படின்னு இருந்தால் கூட ஏன் விடணும், இது என்ன மாதிரி சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிறத பேச பேச நிச்சயமாக வெளியே வர முடியும். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு சார். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க இதில எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெப்சி பாட்டில் இருந்துச்சு. நீ கட் பண்ணி நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி குடுத்தா இன்னொரு பாட்டில் ஃப்ரீ. எங்க அம்மா ஃப்ரீயா கிடைக்குது போடி போடின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத குடிச்சு இப்போ அவேர்னஸ் வந்தோனே அத வந்து விட்டுருக்கோம். இப்போ இதில வந்து இந்த சுகர் தான் சார் இதில எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனை. அந்த சுகர் வந்து நமக்கு அந்த சுகர் அடிக்ஷன் வித்ட்ராவல எப்படி வர்றது? எளிமையா ஒரு நாள் நான் வந்து ஆக்டிவிட்டி மாரி நம்ம அப்போ சொல்லுங்க. போன கொஸ்டின் பேசும்போதே ஒரு விஷயத்த மறந்தேன். அந்த உரையாடலில் போயிடுச்சு. ஸ்வீட்டை கொண்டாடுற மாதிரி மற்ற டேஸ்ட்டையும் கொண்டாடணும். ஆ. நான் அதுக்கு அடிக்கடி சொல்கிற உதாரணம் வந்து கசப்பெடு கொண்டாடு, நம்மளே கொண்டு வரோம். இன்னொன்று நம்ம வந்து இந்த மனக்கசப்பு அப்படிலாம் பழகிட்டோம். அது வார்த்தையை வந்து கசப்புனாலே ஒரு துயரத்தோட, கசப்புனாலே அது ஒரு சங்கடத்தோட. எங்க அம்மா இப்ப வீட்டுக்கு வரும்போது பாவக்காய்லாம் செய்யாத அப்படின்னுவாங்க. கெஸ்ட்டு வந்தால் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. கெஸ்ட்டு வந்திருக்காங்க, கீரை கசப்பெல்லாம் போட்டிருக்காங்க, ஏன்டா சாப்பிட மாட்டான், அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கசப்பு சுவை வந்து நல்லதில்லை. நடுவில் வந்து கருப்புனாலே அழுக்குன்னு கொஞ்ச நாள் கிளப்பிட்டு இருந்தாங்க. கருப்புனாலே அழுக்கு அழுக்குன்னு விளம்பரத்தில் கருப்பை காமிச்சா அழுக்கு. அது வந்து கருப்புங்கிறது ஒரு நிறம், அது ஒரு அழகான நிறம். அதை ரசிக்கக்கூடிய மனம் இல்லாமல் உருவாக்குனது சமூகத்திலே பல பிரச்சனையை உண்டாக்குச்சு. கருப்புனா ரொம்ப கீழையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க. இப்போ பேசி பேசி தான் இல்லைப்பா அது கருப்பு ஒரு நிறம் அப்படிங்கிறது. அதே தான் கசப்புன்னா அது ஒரு கடைசி சுவை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கிடையாது. கசப்புங்கிறது அறுசுவையில பெஸ்ட் கசப்பு. பெஸ்ட்டு அதான். நீங்கள் வந்து நீங்கள் ஃபார்மகாலஜிக்கலாக இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்மகாக்னஸ்டிக்கலாக ஒவ்வொரு சுவைக்கும் ஏதோ ஒரு கெமிக்கல் தானே பின்னாடி இருக்கும் ஒவ்வொரு சுவைக்கும். ஆமா. இப்போ குளுக்கோஸ் தான் இனிப்பு சுவை, ஃப்ரக்டோஸ் இனிப்பு சுவை இருக்குது. அப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தெரப்பியூட்டிக் மாலிகுல்ஸ், ஃபங்க்ஷனல் மாலிகுல்னால் அது கசப்பில் தான் இருக்கும். நீங்கள் ஏன் நிலவேம்பு கஷாயத்தை கொண்டாடுறோம்? ஒட்டுமொத்த உலகம் நிலவேம்பு கஷாயத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. வலி குறைக்குது, காய்ச்சல் போகுது, எல்லாம் போகுதுன்னா அந்த நிலவேம்பில் இருக்கக்கூடிய கசப்பு. நிலவேம்பை விடுங்க, வேப்பிலையை வந்து அமெரிக்கா வந்து பேட்டன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வந்து பேட்டன் பண்ணாங்க. அப்புறம் சிஎஸ்ஐஆர் போராடி திரும்ப வாங்கினோம். காரணம் அதில் இருக்கிற அதீத கசப்பு தான். சித்த மருத்துவத்தில் வந்து நாங்கள் பஞ்சதிக்தம்போம், 5 கசப்பு. அந்த 5 கசப்பும் வந்து நிலவேம்பு, வேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, இப்படி மலைவேம்பு, இத்தனை வேம்பும் வந்து கசப்பு சுவையினால்தான் பல நோய்களுக்கு மருந்தது. நீங்கள் சாதாரண சாப்பாட்டில் எடுங்க, ஒரு சுண்டைக்காய்க்கு இணையாக இன்னொரு காய் சொல்லிட முடியாது. சுண்டைக்காய் பயலை எப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் சுண்டைக்காய் வந்து எவ்வளவு சிறப்புன்னு இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், வயிற்றுப்பூச்சியை குறைக்கும், ஈவன் நம்ம ஐபிஎஸ் ஐபிடி மாதிரி உள்ள வயிற்று தொந்தரவு எல்லாத்துக்கும் சுண்டைக்காய் நல்லது. சுண்டைக்காய் வத்தல் அவ்வளோ சிறப்பு. இப்போ வந்து சுண்டைக்காய் வத்தல் நிறைய உப்பை போட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கடையில் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு கழுவிட்டு திரும்ப காய வச்சுக்கோங்க, அப்போ அந்த உப்பு குறைவாக இருக்கும். சுண்டைக்காயும் சுண்டைக்காய் வத்தலும் கடும் கசப்பில் பெரு உதாரணம். அதை விட முக்கியமான உதாரணம் வெந்தயம். வெந்தயத்தோட கசப்பு, அதுவும் வந்து வெந்தயத்தில் மட்டும்தான் சாலிபிள் இன்சாலிபிள் 2 ஃபைபரும் உண்டு. வெந்தயத்துக்கு அவ்வளவு நீங்கள் சர்க்கரை வியாதி, அப்புறம் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் மாரடைப்புக்கு வரக்கூடிய அந்த கொரோனரி அத்திரோமாஸ் குறைக்கிறது, எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்குது ஃபெனுக்ரிக்கில். நீங்கள் உடனே அதெல்லாம் நோயை குணப்படுத்துகிற மருந்தான்னு கேட்டக்கூடாது. தினம் சாப்பிட்றதுக்கான ஒரு ஆகச்சிறந்த உணவு, பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கசப்பு மிக மிக முக்கியம். நீங்கள் கசப்பை பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனிப்பு மேலே ஒரு கிரேவிங் வராது. நான் அதை சாப்பிட்டே ஆகணும், எனக்கு அது வேணும் அப்படிங்கிற கிரேவிங் வராது. இன்னொன்று, நான் பார்த்த வரைக்கும் இனிப்பு கிரேவிங் இருக்கிறவங்க வந்து உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிரேவிங் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா எக்ஸர்ட் பண்ணுறீங்க, நல்லா ஒரு ஜிம் போகிறீங்க, ஜும்பா பண்ணுறீங்க, ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங் இல்லை. நம்ம பயிற்சியிலையும் பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற ஆளுங்க தான் வந்து இனிப்பாக ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பாயிண்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸும் அது நிறைய பேப்பர்ஸும் இருக்குது, படிச்சிருக்காங்க.
ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இனிப்பு சாப்பிட்டா வரக்கூடிய ஒரு கிரேவி, அதில் வர்ற ஒரு சின்ன அதில் வர்ற ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோனுக்காக இந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கிறவங்க, ஒரு மாதிரி ஒரு அன்ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்ரிஷியேஷனே கிடைக்காதவங்க, சில குடும்ப பெண்களில் கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷனே கிடைக்காது. அவங்க குடும்ப பெண்ணாக பிள்ளைய பார்த்துப்பாங்க, குடும்பத்தை பார்த்துப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கணவர்கிட்ட இருந்தோ குழந்தைகள்ட்ட இருந்தோ அப்ரிஷியேஷன் இல்லாதனால எதையோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிறத எடுப்பாங்க. அப்போ வெயிட் புட்டப் ஆகும். அப்போ வெயிட் புட்டப் ஆகிட்டேன், குண்டாயிட்டா அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை பார்த்திங்கன்னா இனிப்பை தூண்டுறது வந்து அந்த மனச்சோர்வும் உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறது தான். நீங்கள் அந்த மாதிரி இனிப்பு விளக்கணுன்னா வெறித்தனமாக நான் ஒரு பையனை ஒருத்தரை பார்த்தேன். அவர் இனிப்பு எப்படி விட்டார்னா மராத்தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. மராத்தான் அவருக்கு வந்து ஆக்சுவலாக அவரோட யார் சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு மனச்சோர்வு வந்திருக்கு, கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ட்ரைனிங்காக மராத்தானை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப் மராத்தான் ஓடணும், அடுத்த இதில் 6 மாதத்தில் இங்கே சென்னை மராத்தானில் தான் 24 கிலோமீட்டர் ஓடிடணும்னு அதுக்கு ட்ரெயின் ஆகிருக்கார். அந்த ட்ரெயின் ஆகிறப்ப அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து அவருக்கு கடுமையான இனிப்பு கிரேவிங்கிறதுனால வெயிட் போட்டிருக்காரு, அதை குறைஞ்சி கடைசியில் மராத்தானும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டார் அதை. ஸோ நம்ம அந்த இனிப்பை வெறுக்கணும் அப்படின்னா இப்படியான பயிற்சிகள் தான் சரியாக இருக்கும். யோகாவில் என்ன சொல்லுவாங்க, ஆமாம், யோகாவில் எனக்கு என்னோடய யோகா டீச்சர் வந்து ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெறுக்கணுன்னா அந்த மைசூர் பாவை ஓரத்தை துளி கட் பண்ணிவிட்டு நாக்கிலே வச்சுருக்கேம்பாங்க, சவைக்காதீங்க, கடிச்சு அது மெல்ல கரைச்சி நீங்கள் ஒரு மைசூர் பாவை இது எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம், 30 செகண்டில் சாப்பிட்டு பிடிச்சிரும். அதே 30 செகண்ட் அந்த ஒரு துளி இனிப்பு வச்சிங்கனாலும் அந்த 30 செகண்டு அந்த உமிழ்நீரில் கரைச்சி நமக்கு அந்த ஸ்வீட்டுக்குரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்டது குளுக்கோஸ் லோடு வந்து வெறும் 1 கிராம் தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. அது ஒரு நல்ல நான் நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு துளி இனுக்கு எடுத்து வச்சு. ஆனால் நம்ம வந்து கரையாரிக்க மாதிரி மொத்தத்தையும் சாப்பிட்டு பிடிச்சிடக்கூடாது. இதை வாயில் வச்சுட்டு அதை ரசித்து அந்த மனதில் வந்து ரசிக்கலாம். டெசர்ட்டே சார் மீல் சைஸில் கொடுக்குறாங்க சார். போர்ஷன் சைஸ் முதல்ல பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுதான் மெயின் திங். ஸோ இப்போ வந்து ப்ளூபெரின்ற டேர்ம்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது, இந்த வெளிநாட்டிலேருந்து வர ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி அப்படிலாம். ஆனால் நான் ஒரு வீடியோ வைரலாக பார்த்தேன், நம்மக்கிட்ட 2 ஃப்ரூட்ஸ் இருக்குடா, அதை சாப்பிடாம நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை அதாவது எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் எப்படி வரும்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு சயின்ஸ் தெரிஞ்சு அது பெருசாக கொண்டாடப்படும் போது உலகமே அப்படி எட்டி பார்க்கும். இன்றைக்கி நமக்கு வந்து எல்லாமே கைபேசி உலகம்ங்கிறதுனால டக்குன்னு நமக்கு அது வந்துடும். ஸோ ப்ளூபெரியை பற்றி ஒரு 10 வருஷமாக பேச ஆரம்பித்தாங்க. அதில் வந்து நிறைய ஃபினால்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கேன்சர் கூட நல்லது அப்படிலாம் வந்து ஆரம்பித்தோடனே இங்கே உள்ள நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் இப்போவும் 100 கிராம் ப்ளூபெரி வந்து 450 ரூபா, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவ்வளோ ரூபா கொடுத்து அதை வாங்குறாங்க. அதுவும் சம்டைம்ஸ் சுகர் கோட்டடெல்லாம் வருது அது ப்ளூபெரி. ஸோ அது தேவையில்லை. நம்ம எல்லா நிறமிச்சத்துள்ள பழங்கள் நம்ம ஊரில் இருக்குது. ப்ளூபெரிக்கு இணையாக சொல்கிறது நவாப்பழம். அந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில், அங்கே ப்ளூ கலர் இருக்குது, இங்கே இருக்கிற பர்பிள் ப்ளூ, அது வந்து நம்ம ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் தான். கத்திரிக்காயில் கூட நீல கத்திரிக்காயில் பர்பிள் ப்ளூ கலர் இருக்குது, அது கிடைக்கிது. ஸோ இந்த நம்ம ஊர் பழங்களுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் சைட் வரல, இன்றைக்கி வரைக்கும் இல்லை. எவ்வளோ நாளாக நெல்லிக்காயை பேசிகிட்டு இருக்கோம். இந்த நெல்லிக்காய் உலகம் முழுக்க கொண்டாடப்படுதான்னு பார்த்தா இல்லையே. ஃப்ரோசன் டெசர்ட்டுன்னு ஃப்ரோசன் நெல்லிக்காய்னு கொஞ்சம் அமெரிக்காவில் இருக்க நம்ம ஊர் மக்கள் வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே நெல்லிக்காய் நல்லதுன்னு தெரிஞ்சதுனால. நான் நிறைய யூரோப்பியன்ஸ்ட்டை வெளியில் சந்திக்கக்கூடிய வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்க பீப்புள்கிட்ட நெல்லிக்காயை கேட்டால் கூட தெரியல. ஓ ஐ ஹேட் ஹியர்ட் அபவுட் தட் அப்படிங்கிறாங்க. ஈவன் சயின்ஸு பயாலஜியில் படித்த சில ப்ரொஃபஸர் கூட ஆம்லா அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு கூட தெரியல. இந்த ஹனி ஆம்லான்னு வருது சார், அது கூட பரவாயில்லையா? அதில் என்னென்னா ஹனி ஆம்லான்னு போட்டு விற்கிறதுல பல இதில் சர்க்கரை இருக்குது. நீங்களே ஹனியில் போட்டு ஆம்லா பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. கடையில் ஹனி ஆம்லான்னு வாங்குகிற எல்லாமே சுகரில் ப்ரிஃப்யூஸ் பண்ணி வரக்கூடியது தான் சந்தையில் கிடைக்குது. டயபெட்டிக்காக இருந்தால் வேண்டாம், குழந்தைங்களாக சாப்பிட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஆம்லாலாம் நம்ம வந்து கொண்டாடி தீர்த்துருக்கணும். நம்ம கவர்மெண்ட்டு, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நெல்லிக்காயை வந்து இன்னும் நெல்லிக்காயில் ஏகப்பட்ட டிஷ்ஷு கொண்டு வந்துருக்கணும். நெல்லிக்காயை இவன் எப்படி ப்ளூபெரியை உலகம் முழுக்க விற்கிறானோ அது மாதிரி நம்ம நெல்லிக்காயை விற்பனை செய்யக்கூடிய அளவில் நாம் கொண்டு வந்திருக்கான அத்தனை சாத்தியமும் இருக்குது. கொஞ்சம் முருங்கைக்கீரை இப்போ வந்துட்டுருக்கு, முருங்கையான்னு உலகம் முழுக்க போகிறாங்க. அதுவும் இங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கல, அது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ள முருங்கைக்காயை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அது நம்ம அங்கே பெஞ்ச மழை நமக்கும் பெஞ்சு இங்கே கொஞ்சம் பேர் முருங்கைக்காய் போயிட்டுருக்கு, முருங்கைக்கீரை போகுது.
அதே மாதிரி பழங்களில் நம்ம ஊரில் இன்னும் அதாவது அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒன்று வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் நம்ம ஒரு நாட்டு நாவல் பழம். ஈவன் இன்னும் குட்டி குட்டி பழங்கள் நிறைய பார்த்துருங்க. இலந்த பழம்லாம் அந்த காலத்து இலந்த பழம் இல்லை. இப்போ வர்ற இலந்தை வந்து ஹைப்ரிடாக பெரிய இலந்தை வருது, குட்டி இலந்தை பழம். வாழைப்பழத்திலே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் பல வாழைப்பழம் கொண்டாடப்படவே இல்லை. நான் சமீபத்தில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷன். அதில் வந்து இந்த ஸ்டேட் பனானா ரிசர்ச் குரூப் வந்து ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க, ஸ்டால். அங்கே பார்த்தா 150 வெரைட்டி அங்கே தார் தொங்குது கண்ணு முன்னாடி. அதிலே ஒரு 10-15 நான் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்ல. சின்ன செங்கதலி அப்படின்னு ஒரு பழம், அதாவது செவ்வாழைனாலே பெரிய வாழைப்பழமாக இருக்கும். மட்டிப்பழம்ங்கிறது ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். அந்த மட்டிப்பழத்தில் சிவப்பு கலரில் உள்ள ஒரு பழம் வந்து நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சென்னையில் கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறேன். அப்போ நாகர்கோவிலுக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, அப்போ அந்த மட்டியில் சிவப்பு உண்டா அவங்க ஊரில் அப்படின்னா, அது சின்ன செங்கதிலிங்க எங்கள் ஊரில் உண்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பழங்களில் நம்ம ஊர்கிட்ட ஏகப்பட்ட நம்ம ஊர் பழங்கள் இருக்குது. உடனே எல்லா பழமும் எல்லாருக்குமானா இல்லை, அவங்கவுங்களுக்கு எது தேவையோ, எது அருகாமையில் கிடைக்கோ, எப்போ சீசனில் வருதோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அது பயன்படுத்தினாலே பல நோய்களை தடுக்கலாம். நம்ம போய் ப்ளூபெரிக்கு தான் போய் லைனில் நிற்கணும். மாதுளை பழம் சார், அதை மாதுளைலாம் ஆகச்சிறப்பு. மாதுளையோட அந்த சிகப்பு நிறம் தான். மாதுளை வந்து பல நெடுங்காலமாக இருந்த பழம் நம்ம ஊரில். சங்க இலக்கிய காலத்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு தமிழரும் தாவரமும்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த தமிழரும் தாவரம் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த புக். அது அவ்வளோ சிறப்பான புத்தகம். அதில் வந்து அவர் வந்து அந்த பழைய தமிழர்கள் பயன்படுத்தின பழங்களில் மாதுளை இருக்குது. புளி மாதுளை அப்படின்னு போட்டிருப்பாரு, பாகல் போட்டிருப்பாரு. அன்னைக்கு இருந்த மாதுளம்பழம் இப்போ இருக்க மாதிரி ஸ்வீட்டெல்லாம் இருக்குது. இப்போ அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கிடைக்காது அது, அதனால அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக விற்பாங்க. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிரேட் படம்லாம் அங்கே இம்போர்ட் ஆகி போயிடுது. இங்கே அதுக்கு மவுஸ் இல்லை. இங்கே வர இதில் வந்து காபூல் மாதுளைன்னு ரெட் கலரில் ஒரு நல்ல ரெட், அது ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த காபூல் மாதுளை தான் அது பேர். பட் இப்போ நமக்கு வந்து அந்த நார்மல் மாதுளையும் ஹைப்ரிட் ஆயிடுச்சு, நல்ல பெரிய மாதுளையாக இருக்குது. இந்த ஹைப்ரிடைஸ் ஆக ஆக ஒரு பிரச்சனை என்னென்னா ரொம்ப இனிப்பாயிரும், அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு போயிடும். இப்போ நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், விளாமிடர் ஸ்மில் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஹவு டு ஃபீட் த வேர்ல்டு. சூப்பர் புக்கு. அதை பற்றி வந்து இவர் பில்கேட்ஸ்லாம் அதை ப்ராப்ளமாக சொல்லியிருக்காருன்னு ஏதோ இணையத்தில் வந்தோடனே நான் போட்டு டக்குன்னு கூகுள் பண்ணி வாங்கினேன். அந்த புக்கில் ஃபுல்லாக அதில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் ஹைப்ரிடைஸ் பண்ண, எத்தனையோ தாவரம் 2 லட்சம் தாவரம் இருக்குது, ஆனால் மொத்தமே ஒரு 2000 தாவரம் தான் இப்போ பழக்கத்தில் வச்சுருக்கோம். ஒரு 15 தாவரத்தை தான் மறுபடியும் பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 15 வர்றதில் எப்படி வந்ததுன்னு எழுதிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார் ஒரு வரி, ஹைப்ரிடைஸ்ட் ஆக ஆக பிரச்சனையே அதில் குளுக்கோஸ் கூட்டிகிட்டே போகிறது தான். அப்போ யோசித்தேன், புளி மாதுளை அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இனிப்பு மாதிரி ஆகிடுச்சு. எல்லா பழமும் பெருசாகிறது, நம்ம எல்லோரும் ஹைப்ரிட்டானால் பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். டேஸ்ட்லேயும் சுகர் கூடுது, ஃப்ளஷ்ஷு கூடுது, அதில் உள்ள சுகர் கூடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கார்போட பிரச்சனையும் அதில் வர ஆரம்பிச்சிது. ஆமாம். இப்போ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஒரு டாக்காக போயிட்டு இருந்துச்சு, ஹோம் கார்டன் வைங்க, வீட்டிலே வந்து விளை வச்சு சாப்பிட பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் எல்லாருனாலையும் இப்போ இந்த இதில் பண்ண முடியறது இல்லை சார். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கிது, இருக்கிறத வச்சு தானே அவங்க பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் அதில் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன்னும் இந்தியாவுக்கு வரல. இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் வேற, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வேற. ஹைப்ரிடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வீரிய ஒட்டு ரகம்னு வச்சுக்கலாம். அதுலேயே இப்போ டெக்னாலஜி நிறைய வச்சு ஒட்டு ரகம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஜீன் வந்து செலெக்ஷன் வந்து நேச்சர் தான் பண்ணுது. ஆனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறது நம்மளே வெட்டி ஒட்டி உருவாக்குறது. அது இந்தியாவில் வரல, கனடாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியா, நிறைய கண்ட்ரியில் வந்துருச்சு. இங்கேயும் வந்துடும், எப்படியாவது தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹைப்ரிட் இங்கே நிறையா இருக்குது. எப்படி குறைச்சிக்கலாம்னு சொன்னால், இப்போ ஹோம் கார்டனுங்கிறது ஒரு கல்ச்சராக டெவலப் ஆக வேண்டிய விஷயம். எங்கள் வீட்டில் கூட ஹோம் கார்டன் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வர்றது அதில் தான். ஏன்னா அவங்க ரொம்ப கவனமாக தினம் அதுக்கு வந்து பார்த்து தண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, நான் நைஸாக தப்பிச்சுக்குவேன். அப்படிங்கும்போது வேலை இருக்குது ஓடும்போது நீங்கள் வர்றதே இல்லை, பார்க்குறதே இல்லை. அப்படி ஒரு சின்னதாக ஒரு 150 சதுரடியில் வச்சுருந்தாலும் ஒரு வாரம் முழுக்க வெண்டைக்காய் இருக்கும் வீட்டில். அதனால் ஏன் தினம் வெண்டைக்காயா அப்படின்னு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது விளைஞ்சி தள்ளும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு 7-8 காய்கறிகளை நம்ம வந்து ஹோம் கார்டனில் பண்ண முடியும். 4 தொட்டி 5 தொட்டி வச்சாலே நம்ம ஒரு சில காய்கறிகளை எடுக்க முடியும். அது ஒரு பழக்கமாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வலியுறுத்துறது என்னென்னா, எல்லாராலையும் இப்போ சென்னை மாதிரி இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம், எல்லாராலையும் வைக்க முடியாது. கூட்டுப்பண்ணையை வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். கூட்டுப்பண்ணைங்கிற கான்செப்ட் அது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்.
நிறைய கிராமங்கள், நிறைய விவசாயிகள் மிக அழகாக பண்ணித்தரதுக்கு இருக்காங்க. கொஞ்சம் கூடுதல் விலை கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கிப்போம். நீங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல நாட்டு ரகங்களை முடிந்த வரைக்கும் இது மாதிரி இயற்கை வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல், உரங்களை இல்லாமல், இல்லைன்னா இயற்கை உரங்களை போட்டு எங்களுக்கு பண்ணித்தாங்க. ஒரு 100 பேர் நம்ம இங்கே ஒரு சந்தாதாரர் இருக்கோம், அங்கே ஒருத்தர் பண்ணித்தராரு. இன்றைக்கி தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அங்கே இப்போ எங்கள் வீட்டுக்கு முந்தானத்து வந்து வெங்காயம் வந்திருக்கு பொதிகையிலேருந்து. அங்கே ஒரு கூட்டு பண்ணை இருக்குது. அவங்க அங்கேருந்து எங்கள் ஆப்பில் போடுறாங்க, வெங்காயம் விளைஞ்சிருக்கு வேணுமா அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு 5 கிலோ வாங்கிட்டோம். அப்போ அந்த 5 கிலோ வெங்காயமும் எங்களுக்கு அதில் ஒரு வந்த உடனே அன்றைக்கி வந்து அந்த வெங்காயத்தை வச்சு வீட்டில் வந்து இந்த கேழ்வரகு தோசையில் மேலே நிறைய வெங்காயம்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. முந்தானத்து பறித்து ஆர்கானிக்கை வந்து இன்றைக்கி சாப்பிட்டு போது அதில் இருக்க டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து இது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. பட் கூட்டாக சேரணும். எத்தனை அப்பார்ட்மெண்ட் 2000 பேர் 3000 பேர் இருக்கோம். நம்ம வந்து எவ்வளோ பேர் விவசாயிகள் இன்றைக்கும் விற்பனை செய்ய முடியாமல் இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒய் கான்ட் வி கனெக்ட்? ஸோ அதனால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நம்ம ஹோம் கார்டனோ கூட்டு பண்ணையோ நல்ல உணவுகளை நம்ம எடுக்க முடியும். ஆமாம். இப்போ வந்து ஒரு 5-6 ஃபுட்ஸு இதை வந்து ரொட்டேஷ்னல் பேசிஸில் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா? கசப்பை நான் சொல்லிடுவேன். உடனே சொன்னால் எல்லோரும் கேட்டால் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டே இருங்க, பாவக்காய் எடுங்க, சுண்டைக்காய் எடுங்க. அது மாதிரி நீர் காய்கறிகள் கண்டிப்பாக வெயில் காலம்னு வந்தாலும் சரி நம்ம நீர் காய்கறி, சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய் அதெல்லாம் ரொம்ப அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கணும். அதை விட முக்கியமானது கீரைகள். கீரைகளை வந்து கண்டிப்பாக தினம் இருந்தால் நல்லது. ஏன்னா 20 நாள் பயிர் அது. ஆனால் எவ்வளோ நியூட்ரியன்ட் வச்சுருக்கு. நீங்கள் வந்து ஜிங்க் வேறு எங்கே போய் தேடுவீங்க, செலினியம் எங்கே போய் தேடுவீங்க. ஸோ அது கீரையில் தான் இருக்கும். அப்போது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்கிற விஷயமும் ஃபைபரும் அப்புறம் அதில் கசப்பு சுவை அகைன் இது எல்லாமே கீரையில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக கீரை இருக்கட்டும். கண்டிப்பாக கசப்பில் 2 காய் வச்சுக்கோங்க. துவர்ப்பாக இருக்கிறது வாழைப்பூ, வாழைத்தண்டு அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீர் காய்கறி 2 வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து லெக்யூம்ஸ் ப்ரோட்டீன் நிறையா வேணும்னா பீன்ஸு, அவரைக்காய் அது மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தான் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் கம்ப்ளீட் பீன்ஸ் நீங்கள் சொல்லும் போது கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை, கண்டிப்பாக நான்வெஜ் வேணுன்றாங்களே சார், அதில் உங்கள் டேக்? அது முக்கியமான விஷயம். அதாவது இதில் ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா இன்றைய அறிவியல் புரதத்தினுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக தெளிவாக ரொம்ப அழகாக வரையறுத்து சொல்லிருச்சு. அப்படி சொன்னப்புறம் புரதம் கண்டிப்பாக வேணும். இப்போ புரதம் வந்து வெஜிடேரியன் சோர்ஸில் கண்டிப்பாக குறைவு தான், நிச்சயமாக அளவு குறைவு தான். எல்லோரும் முன்னாடி வைக்கிற வாதம் என்ன வைப்பாங்கன்னா, அப்போ அன்னைக்கு வெஜிடேரியனாக இருந்தவங்களாம் எல்லோரும் நோயாளியாக இருந்தாங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து ஒரு சில குறைபாடுகள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான அது நோயாக மாறிச்சா அன்னைக்கு இருந்த ஒரு சுற்றுச்சூழல் இந்த விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு அறிவியல் அதை சொல்லுது, புரதம் நிறைய வேணும்னா நீ வெஜிடேரியனாக இருக்கியா இருந்துக்கலாம். வெஜிடேரியனில் இப்போ நான் வந்து 70 கிலோ என் வெயிட் 70 கிலோன்னா 70 கிராம் எனக்கு புரதம் வேணும். என்னால் எப்படி 70 கிராம் புரதத்தை வெறுமன பீன்ஸ்லேயும் அவரைக்காலையும் பாசிப்பருப்புலையும் ராஜ்மாலையும் கொண்டக்கடலையும் கொண்டு வர முடியாது. அப்போ எனக்கு ஒரு ஹோல்சம் ப்ரோட்டீனாக கொஞ்சம் ஒரு முட்டையோ 2 முட்டையோ, ஒருவேளை மீன் கொஞ்சம் எடுத்தோன்னா உடனடியாக கொஞ்சம் அதில் ஒரு 20-25 கிராம் இதில் வந்துடும். அப்புறம் மீதியிலேருந்து ஒரு 20-25 கிராம் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 50-60 கிராம் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சிறு புரத பற்றாக்குறை இருக்கும். புரதங்கள் தான் இம்யூன் பில்டர்ஸ், புரதம் தான் தசைகளை வலுவாக்குது. அது ரெண்டும் இல்லைங்கிறப்ப நான் கொஞ்சம் வெஜிடேரியனாக இருக்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தாகணும் அந்த நேரத்தில். இல்லை ஃபேட்டை போட்டு தசைகளை மட்டும் வளர்த்துருப்போம். நாங்கள் நிறைய நேரங்களில் விளையாட்டு வீரர்களை நம்மளால் நம்ம வீரர் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு இண்டூரன்ஸ் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது உடனே புரதம் குறைவாக இருக்க தானே தோணுது. விளையாட்டு வீரர் கோலி வந்து வெஜிடேரியன் வீகன் அது நான் நிறைய இடத்துல அது ஆர்கியூவும் பண்ணியிருக்கேன். விராட் கோலி வந்து அவர் வேகன் சொல்லிட்டாரு, அதனால் பல பேர் வேகனை வந்து அவர் வேகனுக்கு அவர் அம்பாசிடராக வராரு. ஆனால் அவர் சிறு வயதுலேருந்து அவர் உடலை எப்படிலாம் அவரை தேர்த்தி கொண்டு வந்திருப்பார். அவர் இவ்வளோ இண்டூரன்ஸ் உள்ள ஒரு பிளேயராக அவர் மாறினதுக்கப்புறம் தான் அவர் வந்து இன்றைக்கி வேகன் சொல்கிறார். 10 வயசுலேருந்து அவர் வேகனாக இருந்தாரா தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வேகன் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் சம்திங் வந்தனால அவர் இது மாறினால ஆப்ஷன், அது ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அது அவரோட ஆப்ஷனில் பண்ணலாம். பட் அவருடைய அதுக்கு அவர் வந்து 8 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் அவருடைய ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் எவ்வளோ ஃபிட்னஸ் ப்ராக்டிசஸ் எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்ருப்பா எல்லாம் பண்ணிப்பார். அது அவரை ஜெயிச்சு வந்திருக்கார். உடனே நம்மளுங்க வேகனாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஜெயிச்சிட்ருக்காருங்க. இவ்வளோ நாள் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், இதை வந்து பொதுமைப்படுத்தக்கூடாது. நீ வேகனாக இருக்கிற இன்னொன்று ஃபுட்டுங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். வெஜிடேரியனாக இருக்கிறது அவங்களுக்கு பிடித்தமான மனம் சார்ந்த விஷயமா இருந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்.
அதை போய் விமர்சிக்கக்கூடாது. வெஜிடேரியனா நீ நோஞ்சா நீ வந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. புலால் சாப்பிட்றா, ஓ நீ ரொம்ப கடினமான உணவு சாப்பிட்ற, புலாலே வேண்டாம். என்கிட்ட ஒருத்தர் என்னுடைய இதில் ஒரு போட்டிருந்தார், நீ எப்படி சித்தா டாக்டர்னு சொல்கிற, சித்தர்கள்லாம் மாமிசம் மறுத்துருக்காங்கன்னு அவர் ஏதோ தெரிஞ்சு எங்கேயோ படிச்சுட்டு அவர் பேசுகிறார். நான் சொன்னேன், எப்பா சீவ வகுப்பு அப்படின்னு ஒரு பாடமே படிக்கிறோம் நாங்கள், என்னெல்லாம் புலால் எப்படிலாம் வேலை செய்யும் என்னன்ட்டு. நம் தமிழர்களுடைய பெருங்கூட்டம் வந்து புலால் உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான். இடையில ஒரு சமண கருத்துக்கள் வருது. சமணர்கள் உள்ளே வரும்போது புலால் மறுத்தில் அவங்க கொண்டு வராங்க. திருவள்ளுவர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் புலால் உண்ணாமைங்கிறத ஒரு வாழ்வியல் ஒழுக்கமாக அவர் ஒழுக்கத்தோடு அதை கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒரு புலால் சாப்பிட்டவங்களாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் புலால் மறுப்புங்கிறது பை சாய்ஸ் வேண்டாம் எனக்கு, அதை வந்து அன்போடையும் பாசத்தோடையும் அப்படி அவங்க கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து குழப்பிக்க ஆயுர்வேதத்துல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையா? எங்கேயுமே கிடையாது. சித்தாலையும் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது, யுனானிலையும் கிடையாது. ஓகே. எல்லாத்துலேயும் எல்லா புலால் பற்றின மருத்துவ குணங்களே ஒவ்வொரு புலாலுக்கு என்ன புலிக்கறி வரைக்கும் எனக்கு எழுதியிருந்திருக்காங்க. அதெல்லாம் ஊன் சோறு அப்படின்னு ஒரு உணவே உண்டு. ஊன் சோறுன்னா இப்போ இருக்க பிரியாணி தான். புலால் அதோட சேர்த்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எல்லா புலாலையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஒரு புலாலுக்கும் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இதை பற்றி காலகாலமாக உள்ளது தான். இடையில நம்ம தேர்வு மாறி இருக்கு வேணாங்கிறது. நான் என்ன சொல்கிறதுன்னா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்கு எது தேவை. இப்போ நம்ம வந்து ஒரு எல்டிஎல் ரொம்ப கூட இருக்குது, மிகப்பெரிய அளவில் அவனுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, இல்லைன்னா பூரா ஃபேட்டும் போய் ஈரலில் படிஞ்சு ஃபேட்டி லிவராக இருக்குது, அப்போ நான் புலால் மருன்னு தான் சொல்லுவேன். வேண்டாம், நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் மட்டன் எடுக்காதீங்க, கொஞ்சம் நாளைக்கு வேணும்னா ஃபிஷ் எடுத்துக்கோங்க, இதாக இருங்க. அப்போ உடனே புலால் மறுப்பு சொல்கிறோன்னா கிடையாது. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் உடல்வாகுக்கு ஏற்றா போல் அவங்களுடைய தேர்வு மனம் சார்ந்த விஷயம். ஒரு குடும்பத்தில் இப்போ நம்ம பக்கத்தில் 2-4-5 பேர் இருக்காங்க, அவங்க வந்து முழுக்க வெஜிடேரியனாக இருக்காங்க, அவங்களுக்கு புலால் மேலே ஒரு பழக்கம் இல்லை, அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து அவர்களுடைய மனம் சார்ந்தும் யோசிக்கணும். அப்படியும் சேர்ந்து எடுத்துக்கிறது தான் கரெக்ட். புரதம் என்று கேட்டிங்கன்னா எஸ், உறுதியாக தாவர புரதங்கள் போதுமானது கிடையாது, கொஞ்சம் புலால் புரதம் நமக்கு வேணும். சரி, நான் என்னால் சாப்பிட முடியாது, நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீன் சோர்ஸ் வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி பவுடர்டு இது எடுத்துக்கிறேன் அம்மா, ஏன்னா என்னால் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சார் பரிந்து? அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த டின்னாக பவுடர் வாங்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ யூஎஸ் போயிட்டு வந்தேன், எல்லார் வீட்லேயும் 15 வயசு பிள்ளைகள் இருக்கிற வீடுகள் எல்லாத்துலேயும் அடுப்பங்கரையில் பெரிய பெரிய டப்பா இருக்குது. அவன் வரான் காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சி கீழே வரான், வந்து இதில் ஒரு ஸ்கூப் இதில் ஒரு ஸ்கூப் இதில் ஒரு ஸ்கூப் போட்டுட்டு கலந்து குடிச்சிட்டு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்னு போகிறான். நான் அவனே கேட்டேன், டேய் என்னடா எடுத்துக்கிற அப்படின்னா, அங்கிள் இதில் வே அண்ட் இது கிடச்சிருது, இதில் வந்து இது மினரல் ஸ்கூப்பு, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஒரு ஒமேகா 3 போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறேன்னு போகிறான். இது வந்து நம்ம வந்து அப்படியானது கிடையாது, இது அப்படி எடுத்துக்கவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்சமாக நம்ம உடம்புக்கு ஒரு நம்ம டோட்டலாக பாடிக்கு ஒரு மெக்கானிசம் பழகியிருக்கு கடந்த 1.5 லட்சம் 1.5 மில்லியன் வருஷமாக. எதை எப்படி ஜீரணிக்கணும், எப்படி அதை கொண்டு வரணும், எப்படி பிரிக்கணும், எதுக்கு பற்கள், எதுக்காக உமிழ்நீர், எதுக்காக வந்து நம்மளுடைய அமிலம், எதுக்கு வந்து ஒரு நொதிகள், ஒவ்வொன்றுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸோடு வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு ஸ்கூப்பில் கொடுத்தேன்னா ஒரு வேளை அதில் உமிழ்நீரில் 2 பாயிண்ட் வேலை செய்யாமல் போகலாம், பல்லுக்கு தேவையில்லாமல் இருக்கும், நொதிகளில் 2 இதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். இது வந்து இந்த இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சில விஷயத்தை கடித்து சவைச்சு உமிழ்நீரோட நொதிச்சு சாப்பிடும்போது அது நடத்தக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் நிறைய இருக்கலாம். ஸோ இந்த ரெடிலி அவைலபிள் ப்ரோட்டீன் ஆஸ் அ மெடிசின், இஃப் யுவர் டாக்டர் ப்ரிஸ்கிரைப், டேக் இட். டோன்ட் டேக் இட் ஃபார் மசில் ஹல்கினஸ். உன்னை தசையை நான் நல்லா வலுவாக்குவேன், நான் வந்து ரொம்ப வெயிட் போடுவேன், ஜிம் போகிறேன், எனக்கு வந்து 6 பேக் வைக்கணும், அதுக்காக எங்கள் மாஸ்டர் சொல்லியிருக்க, அப்படிலாம் எடுக்க வேண்டாம். நீ நல்லா 6 முட்டை எடுத்துக்கோ, நிறைய கொண்டக்கடலை எடுத்துக்க, நிறைய கோழி துண்டு எடுத்துக்க, அப்படி எடுத்துக்கிறது சரியாக இருக்குமே ஒழிய இப்படி ஒரு ரெடிலி அவைலபிளாக எடுக்கிறது நல்லது. இன்னொன்று அகெயின் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிகம் இருக்குது, போட்டிகள் இருக்குது, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும். எதில் சாப்பிட்டா 6 வாரத்தில் மசில் ஹல்கி ஆகும், அப்போ உடனே அப்போ அவங்க அதில் என்ன சேர்க்குறாங்க நமக்கு தெரியாது. நம்ம வந்து வெறும் அதில் மீத்தோனைனினும் தைமின் மட்டும் இருக்குமா, இல்லை ஏதாவது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் சேர்ந்துருமா தெரியாது. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம வீட்டில் டிஎல்சி பண்ணி HPTLC பண்ணி பார்த்தா சாப்பிட முடியும். அவன் ஃப்ரெண்டு வாங்கினா நான் வாங்கினேன் அப்படி தான் பசங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாள வேண்டிய விஷயம். நான் சொல்கிறது மருத்துவர் அனுமதிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரோட்டீன், அது ஹோல்சம் ப்ரோட்டீன். இப்போ மருத்துவர் வந்து ChatGPT சார், அது ஒரு பிரச்சனை. ChatGPTயும் பெர்ப்ளெக்சிட்டிலையும் கேள்வி கேட்டு தான் வந்து எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் எடுக்கிறாங்க.
குடும்ப மருத்துவர் வேணும். நாங்கள் மருத்துவர்லேயே என்ன சொல்லுவோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும். அந்த குடும்ப மருத்துவர் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும், உங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வீட்டில் லஞ்சுக்கு வரணும். அந்த பர்சன் உங்கள் குடும்பத்தை எல்லாரையும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. உன் நண்பன் யார், நீ என்ன படிச்சுட்டு இருக்க, உங்கள் அப்பா அம்மா எப்படி உன்னை வளர்த்துட்ருக்க, எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கும்போது அதில் ஒரு 360 டிகிரி இருக்கும். அந்த டாக்டரோட அப்ரோச் வந்து இது வந்து நேற்று அவங்க வீட்டில் அது மாமியார் பிரச்சனை, இது சாதாரண வழி கிடையாது அப்படின்னு அவர் யோசிப்பார். ஒரு டேரெக்டாக நீங்கள் போய் ChatGPT டாக்டரோ இல்லை வந்து இருக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் அவர்கிட்ட நேராக போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு போனால் அவர் அந்த ஃப்ளாட்டாக தான் அந்த பார்க்குற 10 நிமிஷத்தில் உன்னோட ஆவணங்களை வச்சு தான் சொல்ல முடியும். குடும்ப டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்பர்ட்டுக்கு அவர் அனுப்பணும். அவர் குடும்ப டாக்டர் பார்த்து இது எதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதில் நீ போய் ஒரு நியூரோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பாரு, நீ வந்து ஒரு இவரை பாருன்னு அனுப்பி விடணும். அவர் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பும்போது இவர் ஒன்றை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அவர்கிட்ட கொடுப்பாரு. அப்போ கரெக்டாக வந்துடும். இங்கே இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த இது அழகாக தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிபி தான் பார்க்குறாங்க, ஜிபிட்டேருந்து அடுத்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை காலதாமதம், காத்திருக்க வேண்டியிருக்கு. 6 மாசத்துக்குள்ள அந்த வியாதியே போயிடும், வியாதியை மறந்துடும். அங்கே அப்படி பிரச்சனை. இங்கே வந்து நேராக ChatGPTயில் போட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு இதை வந்து நம்ம நேராக ஒருகிட்ட தான் போனோம், நியூரோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தான் போகணுன்ட்டு போவான். அது சிக்கல் இருக்குது. ஆமாம், நம்ம எல்லாமே பேசிட்டோம் சார். ஆனால் ஒரு இதை மட்டும் விட்டுட்டோம். ஆயில் எது வேணாலும் நான் சாப்பிடுவேன், ஆனால் எண்ணெயில் பொரிச்சிட்டா இறங்கிரும் எனக்கு. பன்னீர் கூட பொரிச்சு சாப்பிட்றேன், சிக்கன் கூட பொரிச்சு சாப்பிட்றேன். அது வந்து எண்ணெய் வந்து என்ன சார், இது எங்கேருந்து வந்துச்சு? முன்னாடி இருந்துச்சா? முன்னாடி காலத்தில் எண்ணெய் இருந்துச்சா, இல்லை இப்போ ரீசெண்டாக வந்ததா? எண்ணெய் ரொம்ப காலமாக இருந்தோன்னா, எண்ணெய் வந்து நம்ம தாளிசம் செய்தல் அப்படிங்கிறது பல நெடுங்காலமாக இருந்த விஷயம். ஆனால் 2-3 எண்ணெய் இருந்துச்சு. நல்லெண்ணெய் வச்சுருந்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடலெண்ணெய் வந்தது, தேங்காய் எண்ணெய் ரொம்ப நாளாக இருந்தது நம்மக்கிட்ட. நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நாளாக இருந்தது. கடலெண்ணெய் கொஞ்சம் ஒரு 4-5 நூற்றாண்டில் வந்திருக்கலாம் நினைக்கிறேன். மல்லாட்டை எல்லாம் வந்து கடலை வர ஆரம்பிச்சப்பறம் கடலை எண்ணெய் வந்தது. இதுதான் வச்சுருந்தோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இன்றைக்கி எது எடுத்தாலும் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். வந்து ஆலிவ் ஆயில் நல்லது தான், பட் ஆலிவ் எண்ணெய் நம்ம ஊர் புறவசல்லையே வளருது. ஆலிவ் வந்து யூரோப்லேருந்து தான் வரணும். ஸோ வெளிநாட்டிலிருந்து ஒரு எண்ணெயை வாங்கி அதை தான் நம்ம பயன்படுத்துங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. நம்ம ஊர் நல்லெண்ணெய் போதும். பொதுவாகவே எண்ணெய்களை நம்ம என்ன சொல்கிறோம், குறைவாக பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவிர்க்க தேவையில்லை. ஏன்னா இன்னொன்று, சில விட்டமின்கள் எண்ணெயில் தான் அப்சார்பே ஆகும், ஃபேட்டில் தான் அப்சார்ப் ஆகும். அவகாடோ ஆயில், கிரேப் சீட் ஆயில், இப்போ எல்லாம் பூரா எத்தனை ஆயில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் நிறைய ஈவன் நம்ம நார்மலாக சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய எண்ணெய்கள்லேயே கலப்பு ஆயில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்லெண்ணெய்ன்னு வரும், ஆனால் அதில் 5% வந்து காட்டன் சீட் ஆயில் சேர்ந்துருக்கும், இன்னொரு கார்ன் ஆயில் சேர்ந்துருக்கும், வெளியிலேருந்து ஒரு ரேப்சீட் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு எண்ணெய் கலந்து தான் இன்றைக்கி நிறைய மிக்சட் ஆயில் தான் நிறைய விற்பனைக்கும் இருக்குது. நாங்கள் பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, எண்ணெய் வந்து தாளிசத்துக்கு பயன்படுத்துங்க, கொஞ்சமாக பயன்படுத்துங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நல்ல சுவையுடன் உணவு செய்யணும், கொஞ்சமாக டீப் ஃப்ரைட் எடுத்திங்கன்னா அது பரவாயில்ல. எல்லாத்துக்கும் நான் வந்து எண்ணெயை போட்டு வதக்கி அப்பளம் வத்தல் எல்லாமே நல்லா சாப்பிட முடியாது. அதெல்லாம் தப்பான விஷயம். காலகட்டமும் இருக்குது. நீங்கள் 30 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட்டு, சுகரு, சால்ட், இந்த 3 தான் பெரும். அது வரைக்கும் என்ன வேணாலும் சாப்பிடலாமா? சரி செரிக்கும்னு வாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, கல்லை போடாலும் செரிக்கிற வயசு, அப்படிலாம் கிடையாது. பழக்கமாயிடும். இன்னொன்று, நீங்கள் 20 வயசில் நல்ல பஜ்ஜி வேடான்னு கண்ணாம்னா பழகிட்டிங்கன்னா 40லேயும் தேடும்ல. ஸோ நம்ம உணவுங்கிறது இனிமேல் ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கணும். டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம ஹெல்த்துக்காக சாப்பிடணும். அதாவது கொண்டாட்ட மனநிலையில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் தினம் அடிக்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சின்ன வயசில் நம்மளும் தான் கொண்டாடிருக்கோம். இப்போ நான் சின்ன வயசில் ஞாபகம் ஏன்னா யோசிச்சு பார்த்தா முறுக்கு சாப்பிட்ருக்கோம், வடை பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு விழா காலங்களாக இருக்கும். ஐஸ்கிரீமே எப்போ சாப்பிட்டோம், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா முதல் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தான் சம்பளம் வந்திருக்கும் அப்பாவுக்கு, 4ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கும். அதை ஒட்டி வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் வாசலில் வண்டியில் விற்றுட்டு போவாங்க. பால் ஐஸ், கப் ஐஸ்னு விற்பாங்க. கப் ஐஸ் பணக்காரங்களுக்கானது, பால் ஐஸ் தான் நம்ம வீட்டுக்கு வாங்கி தருவாங்க. அது ஒரு டம்ளரில் வாங்கிட்டு போய் அது உருகின விஷயத்தையும் கடைசியாக குடித்து அப்படி தானே வளர்ந்தோம். அப்போது அன்றைக்கும் அது குதூகலம் தான். ஆனால் தினம் அன்றைக்கி எடுத்தால் டைக்குன்னு பைக்கில் எடுத்துகிட்டு ராத்திரி சனிக்கிழமை நைட்டு ஆனால் எல்லோரும் போய் ஐஸ்கிரீம் கடையில் போய் உட்காந்துருப்போம். அதாவது குதூகலமோ விருந்தோ என்றாவது ஒரு நாள் இருப்பது மனித வாழ்வினோட இயல்பு. எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்தோம். அது நகர்த்துகிற விஷயம். சந்தோஷங்கள் வந்து நகர்த்துகிற விஷயம். அந்த கொண்டாட்டங்களும் குதூகலமும் ஒரு எப்போவாவது இருக்கணும். என்ன 3 months ஒருக்கா இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் மாதத்துக்கு ஒருக்கா இருக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இந்த வாரம் அது வந்து சனிக்கிழமை இங்கே சென்னையில் தான் பிரச்சனை. வீக்கெண்ட் கல்ச்சருங்கிறது அது வேண்டியதில்லை, கண்டிப்பாக வேண்டியதில்லை.
ஒரு சில விஷயங்கள மாதத்துக்கு ஒருக்க இப்போ வெளியில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறத ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வச்சுக்கலாம். எல்லாரும் போய் குடும்பத்தோடு போய் வெளியில் ஒரு உணவு சாப்பிடணும், நம்ம அன்னாடம் சாப்பிட்றது போர் அடிக்கிறது, 3 மாதத்துக்கு ஒருக்க வைக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு சிற்றுண்டியை வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். அன்னைக்கு பஜ்ஜி சாப்பிட்றேன், வடை சாப்பிட்டுக்குங்க. பட் தினம் நைட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவேன், தினம் வந்து புதுசாக எடுத்து சாப்பிடுவேங்கிறது வேண்டியது. என்னால் வீட்டில் குக் பண்ண முடியல, என் ஒர்க் அவ்வளோ டிமாண்டிங்காக இருக்குது அப்படின்னா வெளியில் தான் நான் சாப்பிட்டு ஆகணுன்ற இருக்கிறவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன்? அதுக்கும் சாய்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தி சாய்ஸஸ் நீங்கள் ஒரு ஹோட்டல் போனால் என்ன சாப்பிடுவீங்க சார்? ஹோட்டல் போனால் விரும்பினதை தான் அன்றைக்கி வந்து எனக்கு வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன். எனக்கு அந்த பெங்களூர் மசால் தோசை பிடிக்கும். அது போயிருந்தா பென்னி மசாலா போடுறதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் பென்னினா வெண்ணெய் போல இருக்கு. இவ்வளோ ரோஸ்ட்டாக அந்த ஒரு தோசையை முடிக்க முடியலங்க. அது அவ்வளோ டேஸ்ட். எனக்கு மசால் தோசைன்னு பிடிக்குங்கிறதுனால நான் அதை பென்னி மசால்னு வேணாம். ஆனால் பயங்கர ஹை கலோரி. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு நடந்தே வந்துடலாமா, கொஞ்சம் தோசை இருக்கும் சார். அதே தான், வெண்ணெயில் தோசை போட்டு அந்த மாதிரி விருப்பத்துக்காக போய் சாப்பிட்றப்ப இது மாதிரி இன்றைக்கோ ஒரு நாள் அதை சாப்பிட்லாம். இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ நான்லாம் நிறைய பயணிக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போகிறப்போ வாய்ப்புகளும் நிறையா, இது மாதிரி வெளியே சாப்பிட வேண்டிய வாய்ப்புகளும் நிறைய வரும். கொஞ்சம் அச்சத்தோடையே இதெல்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து இது சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி காலையில் அரிசி சாப்பிட்ருக்கோம், நீ மத்தியானம் நைட்டோ ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கவனமாக இருப்பேன் நான். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்கள் கூடிக்கொண்டே இருக்கிற உலகம். அப்போ வந்து வெளியில் போய் சாப்பிடணுங்கிறது ஒரு அந்த ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இதாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் குடும்ப பெண்களாக வீட்டில் சமைத்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம செய்தே ஆக வேண்டிய விஷயம். ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி குப்பை உணவுகளில் போய் அன்றைக்கி போய் நிறைய போய் மயனைஸ் போட்டு சாப்பிட்றேன் நான் வந்து அப்படி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு உணவை வந்து ஏதாவது ஒரு ஒரு இங்கே நம்ம வீட்டில் செய்ய முடியாது, கடையில் தான் கிடைக்கும், அதை அன்றைக்கி சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம். அதை கூட நான் என்ன சொல்லுவேன்னா, காலையில் சாப்பிடுங்க. வெளியே சில பேர் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சாப்பிட்றாங்க, அது கூட ஓகே தான். காலைல சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் நல்லா உடற்பயிற்சி பண்ணியோ எங்கேயோ ஓடி அந்த கலோரியை வெளியே பர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க வெளியே போய் சாப்பிட்றப்ப அது மாதிரி உணவு எடுத்துக்கொள்ளலாம். பின்னிரவில் போய் சாப்பிட்றதுல தான் சிக்கல் நிறையா இருக்குது. ஸோ கடை உணவுகள் இந்த மாதிரி இரவில் பின்னிரவில் போய் சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுவும் குப்பை உணவாகவும் இருக்கும், கூடுதல் கலோரி உணவாகவும் இருக்கும். அதை 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே 12:30 மணிக்கு வீட்டில் போய் படுக்கும்போது கண்டிப்பாக அது கெடுதலை உருவாக்கும். நிறைய பேசிட்டோம் சார். பட் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் வரனால நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். 1 வேர்ட் ரவுண்ட் சார் இது. நான் வந்து சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் வந்து பொதுவாகவே நான் வந்து வளவளான்னு பேசுகிற ஆள். நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லலாம், ஒரு வார்த்தை ஒரு கோடி மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி ஷார்ட்டாக, ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி. மில்க் பால் அவசியப்படுபவர்களுக்கு மட்டும். ஓகே. 1 ஃபுட் தட் கேரண்டீஸ் குட் ஸ்லீப் சார். நல்ல தூக்கம். நல்ல தூக்கத்தை கொடுக்கறது ஆவியில் வெந்த உணவுகளாக இருக்கணும். இட்லியோ இடியாப்பம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக தூக்கமின்மை இருக்கிறவங்களாக இருந்தால் அதில் ஜாதிக்காய் தூள் சேர்ந்த குருமா, ஜாதிக்காய் இல்லை என்றால் கசகசா சேர்ந்த உணவாக இருந்தால் தூக்கம் வந்துடும். ஓகே. சுகர் மோசமா ஸ்ட்ரெஸ்ஸு மோசமா சார் லைஃப்க்கு? ரெண்டுமே ஆக மோசம். அதில் வந்து ரெண்டுக்கும் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா சுகர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். கட்டை ஹீல் பண்ணுற ஒரு ஃபுட்டு? நீராகாரம். டீயா காஃபியா எது எடுத்துக்கலாம்? பரவாயில்ல, டீ ஃபஸ்ட் சாய்ஸு. ஏன்னா டீயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் ரெண்டுலேயுமே வந்து பால் இல்லாமல் எடுக்கணும். அதுலேயும் ஃபஸ்ட் சாய்ஸ் டீ. ஓகே. மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் பேக்டு ஃபுட்டுனா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சார்? குப்பை உணவுலே மகா மட்டம் அப்படின்னு. சிப்ஸு. ஓகே. இட்லிக்கு பெஸ்ட் சைட் டிஷ் என்ன சார்? இட்லிக்கு மிகச்சிறப்பானது சட்னி. அதில் வந்து தேங்காய்னு இல்லாமல் கருவேப்பிலை, புதினா அது மாதிரியான சட்னி, வெங்காயம் அது மாதிரியான சட்னிகள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ரா சாலட்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிடலாமா? பிரச்சனை நிச்சயமாக, ப்ரொவைடட் அவங்களுக்கு ஏதாவது அந்த எலக்ட்ரோலைட்டில் பொட்டாசியம் கூட அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் அவங்க எடுக்க வேண்டாம். மற்றபடி எல்லாரும் ரா சாலடுக்குரிய காய்கறிகள், அதாவது செரிப்பதற்கு எளிதாக இருக்கக்கூடிய ரா சாலட் வந்து சாலட் பயன்பாட்டை நாம் ஊக்குவிக்கணும். நம்ம ஊரில் அது ரொம்ப கம்மி, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. அந்த க்ரீக் சாலடு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரலாம். கண்டிப்பாக சாலடை வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். எல்லா காய்கறிகளும் அதில் வராது, கண்டிப்பாக செய்ய வேண்டியது. ஓகே. 1 ஏஷியன் ஃபுட் நம்ம திருப்பியும் உலகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது.
எல்லாமே இருக்கு. திருப்பி உலகத்துக்கு கொண்டு வர்ற மாரியான அதிகமா சேர்த்துக்கணும். இருக்கு. ஆனா நம்ம சேர்த்துக்காம மறந்துடுறோன்ற மாதிரி ஏதாவது. ரசம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ரசம். ரசம் வந்து உலகம் முழுக்க நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம். சும்மா தக்காளி ரசம். ரசம்னாலே அதில் வந்து மிளகு, சீரகம், உப்பு. இஞ்சி இது மாதிரி இருக்குது. அது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஸ்பைசஸ் சூப். எவ்ரிபடி எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் தே கேன் டேக் ரசம். ரசம் சூப்பர் சார். ஒன் ஃபுட் ஐட்டம் இன் இந்தியா தட் ஷுட் பி பேண்ட்னா எது சார் சொல்வீங்க? அதில் பேண்ட் அப்படின்னு வரும்போதே சர்க்கரை தான். இனிப்பு சேர்ந்த உணவுகள். டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. டயபெட்டிக் மட்டும் இல்லைங்க, கேன்சர் நிறைய பேர் கேன்சர் டயபெட்டிக் மட்டும் பயன் சொல்கிறாங்க. கேன்சர்லேருந்து, ஹார்ட் டிசீஸ்லேருந்து, ஒபிசிட்டிலேருந்து எல்லாத்துக்கும் அதுதான் ஃபண்டமெண்டல். வேணா வெள்ளை சர்க்கரையே இந்தியாவில் வேணான்னு எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணும். எக்ஸசைஸ் சார். எக்ஸசைஸ் மஸ்ட் எவ்ரி ஒன் அட்லீஸ்ட் ஃபார் அன் ஹவர் பர் டே. கான்ஸ்டிபேஷன் சொல்யூஷன். கான்ஸ்டிபேஷனுக்கு முதல்ல தண்ணீர், நல்லா 3.5-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஃபைபரஸ் ஃபுட்டை ரெகுலராக எடுத்துக்கணும். அதுக்கும் மீறி மலச்சிக்கல் இருந்தால் எளிய எங்கள் இதில் சித்தா மருந்துகளில் நாங்கள் கடுக்கா பொடி, நிலவாகை, அது மாதிரி எளிய மருந்துகள் இருப்போம். மிகச்சிறப்பாக மலம் கழிகிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கணும். பேக்டு ஃபுட்டில் வேறு வழியில் ட்ராவல் பண்ணும்போது இது பரவாயில்ல எப்பயாவது சாப்பிடலாம், கிட்ஸுக்கு கொடுக்கலான்னா? பேக்கடாக கடையில் ப்ரௌன் ப்ரெட்டில் உள்ள ஏதாவது ஒரு கொடுத்துக்கலாம். ப்ரௌன் ப்ரெட்டாக இருந்ததுன்னா மக்கானா இப்போ பாப்புலராக இருக்கு. மக்கானா இஸ் ஆல்சோ ஓரளவுக்கு, ஏன்னா அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, ப்ளஸ் வந்து தாமரை தண்டுலதுனால அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மிளகுத்தூள் போட்டு வருது, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சூப்பர் சார். சீக்கிரமாகவே முடிச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து மித் ஆர் ஃபேக்ட் சார், உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு இது. ஈட்டிங் ரைஸ் அட் நைட் மேக்ஸ் யூ ஃபேட். ஃபேக்ட். இட் இஸ் உண்மை. அது உண்மை. உங்களுக்கு வந்து ஃபுட்டு தான் பாதி லைஃப் ஸ்டைல் டிசீசஸை காஸ் பண்ணுது. உண்மை. சுகர் ஃப்ரீ ஃபுட்டு வந்து சேஃப் ஃபார் டயபெட்டிக்ஸ். நோ. சுகர் ஃப்ரீயாக இருந்தால் கூட அதில் சேர்க்கக்கூடிய அந்த சுகர் ஃப்ரீங்கிற டேக்கோடு வரக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்ல முடியாது. சுகரே இல்லாத, இனிப்பு சுவை இல்லாத பிற சுவை உள்ள உணவுகள் நல்லதுன்னா விட்ருவேன். சுகர் ஃப்ரீனா அது ஒரு பிராண்டு. அந்த சுகர் ஃப்ரீயில் அஸ்பார்டைம் இருக்குது, சுக்ரலோஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அகெயின் அது ஒரு கெமிக்கல். அது உள்ளே போய் மெட்டபலைஸ் ஆகும்போது வேறு என்ன பிரச்சனை வரும் தெரியாது. அதுக்கு சுகரே போட்டு அதுக்கு நீங்கள் வந்து மிக குறைவான சர்க்கரையை வந்து கூட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு போயிடலாம். ஓகே, அப்போ அது மித்து. கர்டு அதாவது தயிர் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது செரிமணத்துக்கு சற்று கடினமானது. அது சித்த மருத்துவத்துடைய பண்பு தான் அது. இரவில் தயிர் அருந்தக்கூடாதுங்கிற காரணம் அது ஜீரணத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். அதனால் மோராக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது ஒரு மாதிரி ட்ரூத்து தான். ஓகே. ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். நோ. ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சம்டைம் இட் மே லீட் டு ஒபிசிட்டி ஆல்சோ. அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு ரொம்ப ஹெவியாகும். கொஞ்சம் ஒரு இந்த இன்டர்மீடியன்ட் மாதிரி போகிறாங்க, 11 o'clock 6 o'clockனு ஃபுட்டு வராங்க, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட்னால கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிடுங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஓகே சார், டன் இந்த ரவுண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேசணும், எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. விட்டால் நான் இன்னும் 1 hour கூட பேசுவேன். பட் ஆனால் we are limited on time. ஸோ எனக்கு வந்து அப்படி என்லைட்னிங் செஷன் மாதிரி இருந்துச்சு சார். ஒரு புக்கு படித்தா நமக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆகும், அந்த மாதிரி உங்ககிட்ட பேசினது அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க சார். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். நீங்கள் இன்னும் உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவைன்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் பால் சரி, நீங்களும் சரி, தொடர்ந்து நான் நிறைய அது இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் பால் பேசினதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகம் கட்டை வந்து பார்க்க ஆரம்பிங்க. இவ்வளோ நகைச்சுவையாக அது பேசுகிறதில்ல, அது போதும். அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து உணவு பற்றி, அதுவும் வந்து தமிழ் மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு இயல்பாக இலகுவாக புரிகிற மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வர்றது. இப்போ இந்த நம்ம உரையாடலில் பேசுகிறோன்னா நம்ம பேசுகிற எல்லா விஷயமும் நம்மளே படைச்சி வர்றதில்ல. எத்தனையோ ஆசிரியர்கள் எழுதின புத்தகங்கள், எவ்வளோ டீச்சர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தது, அதை ஒரு இலகுவாக நம்ம பேசுறதுக்கான மொழியில் நமக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பேசு பொருளாக, ஏன்னைக்கு அவங்க பிரியா பாலம் அவங்களும் பேசினாங்கல்ல, அதில் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வீட்டில் அது ஒரு பேசு பொருளாக மாறும்போது ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தும். அந்த மாற்றத்துக்கு இந்த உரையாடல் பயன்படும்னா அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிமா. நன்றி சார்.